தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு தொழுகை என்ற ஒரு தலைப்பிலே நாம் சிந்திக்கின்றோம். இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு தொழுகை. அன்புக்குரிய நண்பர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் வரும்போது இயேசுவின் பிதாவாகிய தேவன் யார், அவர் எப்படி இருக்கிறார் என்கிற காரியத்தை குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை நாம் பார்க்கிறோம். அது யோவான் இப்படி சொல்லுகிறார்: நான் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் எப்படி இருந்தார்? பார்வைக்கு வைரக்கல்லுக்கும் வஜ்ரக்கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் அப்பா இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று. அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. யோவான் பரலோகத்துக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே இருக்கின்ற ஒரு காட்சியை அவர் விவரிக்கின்றார். வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததுன்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. அது மற்ற மொழிபெயர்ப்பில் பரலோகத்திலே ஒரு ஹெவன், பரலோகத்திலே ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் ஒருவர் இருக்கிறார். இவர் ஆட்டுக்குட்டியானவர் அல்ல, இவர் இயேசு அல்ல, இவருக்கு வேறு எந்த பேரும் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இதை தான் பிதாவாகிய தேவன், ஒளிமயமான பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய ஒரு சாயலை அது குறிப்பிடுகிறது. ஏனென்று சொன்னால், ஆவியாக இருக்கிற தேவன் தன்னுடைய ரூபத்தின்படி குமாரனை படைத்தார், மற்றவர்களை படைத்தார் என்றெல்லாம் நாம் செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அப்படி என்றால் அவருக்குள்ளே மனித தன்மையோடு அல்லது ரூபத்தோடு தொடர்புடைய ஒரு விஷயம், அது ஆவி ரூபத்தில் இருந்தது, அவ்வளவுதான். அது ரூபம் இல்லை என்பது அதன் அடிப்படை பொருள். அவர் பார்வைக்கு வைரக்கல்லு மாதிரி மின்னி கொண்டிருந்தார் இல்லையா, ரொம்ப பிரகாசமாக இருந்தார் என்ற ஒரு விஷயம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்கள், இடி முழக்கங்கள், சத்தங்களும் புறப்பட்டன. மின்னல் என்று சொன்னால் மகா வெளிச்சம், பிரகாசம். அப்போ அந்த ரூபம் மகா பிரம்மாண்டமான ஒரு ஒளிமயமான ஒளி பிளம்பு போல இருந்தது. அதிலிருந்து வெளியே மின்னல்கள் அடித்து வெளியே தெரிஞ்சது. அதுக்கு ரூட் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து மின்னல்கள் எல்லாம் வெளியே ஸ்பார்க், மின்னல்கள் சொல்லி நம்ம தீப்பொறி பறக்கிறது மாதிரி, அந்த விஷயத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸ்பார்க் அடிக்கிறது மாதிரி நெருப்பு பொறிகள்லாம் பறந்து 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 வருது அதிலிருந்து. அப்படி ஒரு ஒளிமயமான ஒளிக்கோளம் போல அது தோற்றமளிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அது யோவான் கண்ட தரிசனத்தில் அவர் கண்டதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ யோவான் சுயமாக எழுதி வச்ச ஒரு கடிதம் அல்ல நிருபம் இருக்கிறது இல்லையா, அதில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். 1 யாரிடத்தில் கேட்டோம்? இயேசு இடத்தில் கேட்டோம். இயேசுக்கு சீசர் இல்லையா யோவான், இயேசு இடத்துல கேட்டாங்களாம். தேவன் கடவுள் பிதான்லாம் சொல்கிறாங்கல்ல, அது யாரு அப்படின்னு கேட்டாங்க. இன்னொரு பகுதியில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொன்னார், அப்போ இவரே பிதா என்று சொல்லி இன்னொரு கருத்தை சொல்வார்கள். அவர் பிதா ஒளிமயமான அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமாய் சாயலை பலித்தார். மற்ற மனிதர்களும் தேவ சாயலில் படைக்கப்பட்டனால பிரதிபலிக்கிறார்கள். அது ஒரு விஷயம், அது பின்னால் பார்க்கிறான். அங்கே அந்த யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயேசு சொன்னார் என்று ஒரு வசனத்தை எழுதின அதே யோவான் தான் இங்கே நிருபத்தில் அவர் சொல்லும்போது, சரி அந்த பிதாவாகிய தேவன், சரி நீர் ரூபமாய் எங்களுக்கு தேவகுமாரனா எங்கிருந்து வந்திருக்கிறீர் இல்லையா, ஒளி மயமான தேவனிடத்துலேருந்து வந்திருக்கிறீர் என்றாலும் அந்த ஒரிஜினல் கடவுள் பிதா சொர்க்கத்தில் இருக்கிறார் இல்லையா. ஏன்னா நான் என்னுடைய பிதாவிடத்தில் போகிற அப்படின்னாலே நீங்கள் என் கிரியை செய்வீங்க, நல்ல பலத்த கிரியை செய்வீங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீர். அப்போ அந்த போகிற அந்த பிதா எங்கே இருக்கார், பரலோகத்தில் எப்படி இருப்பார்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்லி கொடுத்தார், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர் ஒளிமயமானவர், பிரகாசமான ஒளி. ஒரு சின்ன அளவு கூட அதில் இருள் என்கிற அளவை பார்க்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான ஒளியாய் பிதாவாகி தேவன் இருக்கிறாருன்னு இயேசு
யோவானோடு இருந்த சீடர்களுக்கு அதான் நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம். அவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார். இதே காரியத்தை யோவான் தரிசனத்திலே நிஜமாவே பரலோகத்தில் போய் ஒளிமயமான தேவனை சிங்காசனத்திலே பார்க்குறார். அதுதான் முதல்ல நாம் வாசித்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போது இந்த ஒளிமயமான தேவனை குறித்து பவுல் சொல்லுகிற சாட்சி என்ன? 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், மனுஷல் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இங்கே ஒருவர் அவர் சாவாமுள்ளவர்னு மட்டும் சொல்லாமல் அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி யோவான் பரலோகத்தில் கண்ட காட்சியையும் அவர் நேரடியாக விவரிக்கின்ற செய்தியையும் அவர் மீண்டும் ஒரு முறை சாட்சியாக குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்போது ஆக பிதாவாகிய தேவன் ஒளிமயமானவராக இருக்கிறார். அவர் சேரக்கூடாத ஒளியாக இருக்கிறார். உருவமற்றவராக இருக்கிறார். ரூபமற்றவராக இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடிப்படையை நாம் இவ்விதமாக நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்து இயேசு தன்னை பற்றி இயேசு என்ன சொல்கிறார் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3:14. வெளிப்படுத்தல் 3:14 லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இயேசு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், நீ என்ன எழுதணும் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் யார், தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாக இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. கொஞ்சம் தெளிவாக அதை விளக்குவது என்று சொன்னால், பரலோக தேவனுடைய முதல் படைப்பாக நான் இருக்கிறேன். நான் பரலோக தேவனுடைய முதல் படைப்பாக இருக்கிறேன். ஆமேன் என்ற வார்த்தையால் படைக்கப்பட்டவர். ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமேன் என்ற வார்த்தைக்கு அப்படியே ஆகட்டும் என்றுதான் பொருள். அப்போ ஆமேன் என்ற வார்த்தையால் தேவன், பிதாவாகிய தேவன் பரலோகத்திலே என்னை படைத்தார். நான் தான் முதலாவது படைப்பு, தேவனுடைய படைப்பு. தேவன் தான் படைப்பாளருங்கிறத சொல்லிவிட்டார். பரலோக தேவன் தான் படைப்பாளர். அவர் முதலாவது ஆமேன் ஆகட்டும், அப்படியே உண்டாக கடவுது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி என்னை பரலோகத்திலே படைத்தார் என்று குறிப்பிடுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இங்கே எபிரேயர் 1:5 எபிரேயர் 1:5 எப்படி எனில், நீர் என்னுடைய நேசகுமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்று வாசிக்கிறோம். இங்கே என்ன அந்த எபிரேயருக்கு எழுத நிருபம் யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் எபிரேய மொழி பேசுகிறவர்களுக்காக எழுதப்பட்டது. அவரோட அந்த நிருபத்தில் தான் இந்த வசனத்தை அந்த எழுத்தாளர் குறிப்பிடுகிறார். தேவன், பிதாவாகிய தேவன், நீர் என்னுடைய குமாரன் என்று சொன்னார். இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், நான் தான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று, அவருக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாக இருப்பார் என்று வேற யாருக்கும் சொன்னது கிடையாது. வேற யார் தூதர்கள் யாருக்கும் சொல்லலை, இவருக்கு மட்டும்தான் சொன்னார். அது பரலோகத்தில் நடந்த ஒரு காரியம். நாம் ஏற்கனவே பார்த்த அந்த வசனத்தை தான் இங்கே நாம் இப்படி இன்னொரு பகுதியில் நாம் வழங்கிக் கொள்கிறோம். அப்போ நான் உம்மை ஜனிப்பித்தேன், அதுதான் அந்த வார்த்தை. அதுவரை அந்த இயேசு சொல்லும்போது ஆமேன் ஆக கடவுது என்ற வார்த்தையினால் உண்டாக்கினார், நான் படைக்கப்பட்டேன் என்று சொன்னார். இங்கே எபிரேய நிருப எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவரை ஜனிப்பித்தேன்னா பிறப்பித்தேன். ஒரு அம்மாவுக்கு வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்குது, அது அந்த பிள்ளை வெளியே வந்துடுது இல்லையா, இது மாதிரி ஒரு தன்மையில், அதாவது ஒன்றுக்கு உள்ளிருந்து இன்னொன்று வெளியே வருவது, ஒன்றுக்குள்ளே இருக்கின்ற ஒன்று அதற்குள்ளிருந்து வெளியே பிரிந்து தனியே வருகிற அந்த நிகழ்ச்சியை தான் ஜனிப்பித்தல் என்ற பொருளுடைய அடிப்படை அர்த்தம். ஸோ இவ்விதமாய் பிதாவாகிய தேவனுக்கு உள்ளிருந்து நான் ரூபமாய் வெளியே வந்தேன். யோவான் 1:2 யோவான் 1:1-2 ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் சரியாக பார்க்கணும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னு இருக்குது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததுன்னா எங்கே தேவனிடத்தில் இருந்தது? தேவன் ஒருவர் இருந்தார், பக்கத்தில் ஒரு சீட்டு போட்டு உட்காந்துருந்தாரா? வார்த்தை இல்லையா, தேவன் வழியாக இருந்தார். அதுக்குள்ள ஒரு விளக்கத்தை பார்த்துட்டோம். இந்த குமாரன் எப்படி இருந்தாருன்னு இல்லை, எப்படி இருந்தாராம்? வார்த்தையாக இருந்தார். வார்த்தை எங்கே இருக்க முடியும்? தேவனுக்கு உள்ளே தான் இருக்க முடியும். வார்த்தை வெளியே தொங்க முடியாது இல்லையா? ஒன்றில் ஒரு பேப்பரில் எழுதணும், அப்போ அங்கே பேப்பர் இல்லை. அல்லனா வேர்டு சத்தமாக இருக்கணும்,
வாய்ஸ் இருக்கக்கும் வார்த்தைக்கு அது தனியாக ஒரு வாய்ஸாக இருக்க முடியாது. ஏன்னா அது தேவனிடத்தில் இருந்த வார்த்தைன்னு சொன்னால் தேவனுக்கு உள்ளே இருந்தது. பிதாவாகிய ஒளிமயமான தேவனுக்குள் ஒரு வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை என்னதுன்னு இயேசு சொல்லிட்டார். ஆமேனுங்கிற வார்த்தைங்கிறாரு. சரியா? நான் ஆமேனுங்கிற வார்த்தை, ஒரு வார்த்தை இருந்ததுப்பா. அது என்ன வார்த்தை? ஆகட்டும் என்ற வார்த்தை. அது எங்கே இருந்து? பிதாவாகி தேவனுக்குள்ளே இருந்து. அந்த வார்த்தையினால ஆமேன் வெளியே உண்டாக கடவுது வர கடவுதுன்னு சொன்னோன்னே அவருக்குள்ளே இருந்து அந்த ஆமேன் என்ற வார்த்தையின் வல்லமையினால இந்த குமாரன் வெளியே ஒரு ரூபமாய் வந்து விட்டார். அதுதான் 1 2 வசனம். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். முதல் வசனம் என்ன சொல்லுது? வார்த்தையாக இருந்தார். வார்த்தை எங்கே இருந்து? தனியாக ஒன்றும் இல்லை, தேவனிடத்தில் இருந்தது, தேவனுக்குள்ளே இருந்தது. அடுத்த வார்த்தை, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இப்போ வார்த்தை கிடையாது, அவர் ஒரு பர்சன், அவர் ஒரு நபர், ஒரு நபராக தேவனோடு இருந்தார். முதலாவது வார்த்தையாக தேவனோடு இருந்தார், இப்போது நபராக தேவனோடு இருக்கிறார் இல்லையா? அப்போ வார்த்தையாக தேவனோடு இருக்க முடியாது, தேவனுக்குள்ளே தான் இருக்க முடியும். அதான் அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு. அந்த வார்த்தை தேவனுக்குள்ளே இருந்தது. இந்த வார்த்தை தேவனுக்கு பக்கத்தில் உட்கார முடியாது, தேவனுக்குள்ளே இருந்து. ஆனால் இப்போ அந்த ஆமேனுங்கிற வார்த்தையினால் அவர் ரூபமாய் ஒரு பர்சன், ஒரு நபர் ஆன பிறகு தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறார். வார்த்தையாக இருக்கும்போது தேவனுக்கு பக்கத்தில் இருக்க முடியாது, தேவனுக்குள்ளே இருக்கணும். அவர் நபர் ஆகும்போது தான் அவருக்கு வெளியே அவர் உட்கார முடியும் என்கிற ஒரு காரியத்தையும் நாம் அங்கே புரிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் பிதாவாகிய தேவன் தனக்குள்ளிருந்து குமாரன் என்கிற நிலையில இவரை முதலாவது கொண்டு வந்தார். அதனால தான் இவர் தேவனுடைய குமாரன். ஏன் தேவனுடைய குமாரன்? தேவனுக்குள்ள இருந்து வெளியே வந்தவர். இவர் தனியா வரல. இவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்தஸ்தை அவர் எப்படி பெறுகிறார் என்று சொன்னால், அவர் தந்தை, இவர் மகன். அவருக்குள்ள இருந்து இவர் வந்தாரே தவிர இவருக்குள்ள இருந்து பிதா வரல, அல்லது இவர் தனியாக இருந்து இறங்கி வரவில்லை. அப்படி இருந்திருந்தா பிதாவாகிய ஒரு விஷயம் தேவைப்படாதா இருந்திருக்கும். அவர் சொல்லார், என்னுடைய குமாரன், தேவதூதரோட விட மேலான நிலை. அதனால தேவதூதர்களை குமாரன்னு கூப்பிடலை, இவரை தனக்குள் கொண்டு வந்தபடி. எங்கே இது பரலோகத்தில் நடக்கிற விஷயம், அது அங்கே குறிப்பிடுகிறது. அப்போ அதரிசனமான ஆவி தேவனுக்குள்ள அதரிசனமான வார்த்தையாக தான் இவர் இருந்தார் முதலாவது இல்லையா? வார்த்தைக்கு தரிசனம் ரூபம் இல்லைல்ல, வடிவம் இல்லைல்ல. ஓகே, அது வடிவம் இல்லாது. அதுக்கப்புறம் தரிசன ரூபமாக வெளியே ஆமேன் என்ற வார்த்தையால் கொண்டு வரப்பட்டார். இவர் தான் தேவனுடைய குமாரன். அப்போ தேவனுடைய குமாரன், அவருக்கு இயேசுன்னு பேர் அப்போ கிடையாது, இது பரலோகத்தில் நடக்கிறது. எப்படி உருவானார், அவருடைய ஆரிஜின், அவருடைய பிறப்பு, அவருடைய தொடக்கம் எங்கேன்னு சொன்னால் இது பரலோகத்தில் நடந்தது. ஆனால் அதற்கு முன்பு பிதாவாகிய தேவன் இருந்தார், அவருக்குள்ளே இருந்து தான் இங்கே வெளியே வருது. அதுதான் விஷயம். கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர் அப்படின்னு கொலோசியர் சபைக்கு பவுல் சொல்றார். அதரிசனமாய் ஒரு தேவன் இருக்கிறார். அவர் அதரிசனமானவர், அவர் ரூபம் கிடையாது, வடிவம் கிடையாது, கண்ணால் பார்க்க முடியாது, இன்விசிபிள். அவருடைய ஆவியா இருக்கிறார், ஒளிமயமா இருக்கிறார். அந்த தெளிவை சொல்லியிருக்காங்க. ஒளி அவ்வளோதான் தெரியும், வெளிச்சம் மட்டும் தெரியுது. அது பல இடங்களில் வேறையும் தேவனுடைய மகிமை, ஒளி என்ற காரியம் வருகிறது. சரி, இப்போ இந்த தேவனுடைய சொரூபம் மாய், வடிவமாய், ரூபமாய், குமாரனாய் பக்கத்தில் அவர் இருந்தாருங்கிறதை குறிப்பிடுகிறார். அவரும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். அந்த வார்த்தை முந்தின பேருமானவர், தி ஃபர்ஸ்ட் பார்ன், ஜனிப்பிக்கப்பட்டவர், பிறந்தவர். பிறந்தவர்னா என்னது? ஒன்று தாய்க்குள்ளே இருந்து பிள்ளை வரைய வர மாதிரி, பிதாக்குள்ளே இருந்து வெளியே வந்தபடினால்தான் அந்த பிறந்தவர், ஜனிப்பிக்கப்பட்டவர், தி ஃபர்ஸ்ட் பார்ன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ தூய ஆவி தேவன் ரூபமான, அடுத்தது இந்த தூய ஆவியான தேவன் இந்த ரூபமான குமாரன் மூலம்தான் சகலத்தையும் படைத்தார்ன்னு சொல்லி அது 1 யோவான் 1:3 போகுது. அடுத்தது சகலம் அவர் மூலமாக உண்டாயினது ஒன்று அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. இவனை கவனிக்க வேண்டிய விஷயம், குமாரன் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்று இங்கே சொல்லலை, அவர் மூலமாய் உண்டாயிட்டு. அப்போ அவர் மூலமாய் உண்டாகணும்னா வேற ஒருத்தர் இருக்கிறார். ஒரு வீட்டை கட்டுகிறோம், அந்த வீட்டை கட்டுகிற அந்த வேலை செய்கிறவர்கள் மூலமாய் வீடு கட்டப்படுது. வீட்டை கட்டுறவன் வீட்டு ஓனர். இது அதனால தான் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிட்டுன்னு சொல்லிக்கிறத தவிர அவரே உண்டாக்கினார் என்று சொல்லவில்லை. இப்போ அது கொலோசியர் 1:16 ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ள வைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களுமான சகலவித வஸ்துக்களானாலும், சிங்காசனங்களானாலும், கர்த்தத்துவங்களானாலும், துறைத்தனங்களானாலும், அதிகாரங்களானாலும் சகலமும்
அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ யோவான் சொல்லும்போது அவர் மூலமாய் உண்டாயிற்று, பிதாவாகிய தேவன் அவரை கொண்டு படைத்தாருங்கிறதை அவ்விதமாய் சொன்னார். கொலோசே சபைக்கு பவுல் சொல்லும்போது அவரை கொண்டு படைத்தார். ரெண்டும் ஒரே விஷயம்தான். இவரை கொண்டு படைத்தார், அவராகவே படைக்கலை. இதெல்லாம் இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்கள்லாம் இதெல்லாம் மறைச்சிருவாங்க. இதெல்லாம் மறைச்சிட்டு அவர் வேற எங்கேயோ திருக்கி தந்திரமாக கொண்டு போவாங்க. அவங்க கொண்டு போட்டு அது வேற விஷயம். இப்போ இருக்கிற வசனத்தை நாம் பார்ப்போம். நல்லது, இப்படி தான் பார்க்குறோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தில், வெளிப்படுத்தல் 4:10-11 வசனத்தில் வந்தால், அந்த சிங்காசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சிங்காசனத்தில் ஒரு வீட்டு இருந்தார், ஒளிமயமானவராக இருந்தார் என்கிற செய்தியை நாம் அங்கே பார்த்தோம் இல்லையா? அவர் ஒரு ஒளிமயமானவராக இருந்தார் அப்படிங்கிற செய்தி. அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக அங்கிருந்த 24 மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாய் வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவர்களும் சிருஷ்டிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறது என்றார்கள். இங்கே அந்த பிதாவாகிய தேவனை இங்கே தொழுது கொள்கிறார்கள். நல்ல கவனிக்கணும், வேற ஒருத்தர் இந்த இயேசுவை தொழுது கொள்ள, குமாரனை தொழுது கொள்ள, பரலோகத்திலையும் பிதாவாகிய தேவனை தொழுது கொண்டார்கள். அது அந்த சிங்காசனத்தில் இருக்கிறவர் ஆட்டுக்குட்டியானவர் கிடையாது, அவர் ஒளிமயமான தேவன். பார்த்துட்டோம். அவரை தான் தொழுது கொண்டுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யார் சிருஷ்டித்தார்ன்னு சொன்னா, அது குமாரன் ஆட்டுக்குட்டியானவர் சிருஷ்டித்தார்னு சொல்லலை. அந்த சிங்காசனத்தில் இருந்த ஒளிமயமான பார்வைக்கு ரூபம் மாதிரி இருந்தவர் அல்லது வடிவம் இல்லாமல் தெரிஞ்ச அவர் தான் சிருஷ்டித்தார். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இங்கே குறிப்பிடுவது மட்டும் இல்லை, குறிப்பிட்டு விட்டு உங்களுடைய சித்தத்தால் இவைகள் உண்டானவைகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய சித்தத்தால் தான் இதெல்லாம் உண்டாச்சுது அப்படின்னு. அப்போ நீர் பிதாவாகிய தேவன் விரும்பினார், அதை குமாரனை கொண்டு படைத்தார் என்கிற செய்தியை நாம் அங்கே ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தினாலே உண்டாயிட்டே தவிர குமாரனுடைய சித்தத்தினாலே உண்டாகல. இதுதான் கவனிக்க வேண்டியது. பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தில் தான் உண்டாச்சு தவிர குமாரனுடைய சித்தத்தினால உண்டாகவில்லை என்கிறத மிக முக்கியமாக நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பல வேளை ஏதோ இந்த இயேசுநாம மன்றங்களில் உள்ளவங்கெல்லாம் அப்படி தான் சொல்லி பழகுறாங்க. என்ன சொல்லி பழகுறாங்கன்னா, இவர் தான் சிருஷ்டிகர், சகலத்தையும் சிருஷ்டிகரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற. இங்கே இந்த வசனங்கள் என்ன சொல்லணும்னா, அவர் சிருஷ்டிக்கலப்பா, அவரை கொண்டு பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டித்தார். சரியா? பிதாவாகிய தேவன் இவரை கொண்டு தான் சிருஷ்டித்தார் என்கிற விஷயத்தை இந்த இயேசுநாம மன்றங்கள் மறைச்சிருவாங்க. சரியா? இயேசுநாம மன்றங்கள் அதை மறைத்து விடுகிறார்கள் என்கிற ஒரு காரியத்தை இந்த வசனங்களிலிருந்து நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே தான் நாம் இந்த வசன ரீதியில் தான் இந்த காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வசனத்தில் என்ன சொல்லுது பார்க்கலாம் என்கிறத கொஞ்சம் நுட்பமாய், ஏன்னா மற்றவங்க மேலோட்டமாய் எதையும் புரிந்து கொள்ள முடியாத ரீதியில் சாமர்த்தியமாக குழப்பி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே இந்த வசனங்களை கொஞ்சம் நாம் அதை கவனிக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அதாவது மார்க்கு சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு தான் சொல்கிறார், ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். நல்லா கவனிக்கணும். மனுஷரை யார் சிருஷ்டிச்சா? இந்த குமாரன் தான் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இயேசு தான் உலகத்தில் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு நான் தான் மனுஷனை சிருஷ்டிச்சேன்னு சொல்லி இருக்கலாம்ல, ஏன் சொல்லலாங்க? ஏன்னா இது அவர் சிருஷ்டிக்கலை, அவரை கொண்டு பிதாவாகிய தேவன் சிருஷ்டிச்சார். அதனால தான் சொன்னார், தேவன் தான்பா சிருஷ்டிகர், நான் சிருஷ்டிகர் கிடையாது, என்னை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். நான் அவருடைய குமாரன், அந்த உரிமையை நான் எடுக்க முடியாது. நான் சிருஷ்டிகர் என்று சொல்லி என்ன அவர் சொல்லியிருக்கணும், வானத்தை பூமி நான் தான் படைச்சேன்னு சொல்லியிருக்கணும். அவர் அப்படி சொல்லலை. இங்கே சொல்லுகிறார், ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் என்று குறிப்பிடுகிறார். அப்போ மனுஷரை நான் சிருஷ்டிக்கவில்லை, பிதாவாகிய தேவன் தான் சிருஷ்டிச்சார். அதில் என்னை கொண்டு சிருஷ்டிச்சாருங்கிறதையும் இயேசு எந்த இடத்துலையும் இந்த என்னை கொண்டுதான் இதெல்லாம் படைத்தார் என்ற விஷயத்தை ஒரு இடத்துலையுமே சொல்லவில்லை.
யோவான் சொல்லியிருக்கிறார், பவுல் சொல்லியிருக்கிறார், மற்ற இடங்களில் வருது. அவர் சொல்லலை. அவர் சொல்லும்போது தேவன் தான் மனுஷரை சிருஷ்டித்தார், நான் சிருஷ்டிக்கவில்லை என்கிற ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். இதே மாதிரி தான் அது மார்க் சுவிசேஷம் 13:19 வசனத்தில் வந்தீங்கன்னா, மார்க் 13:19, ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்த இது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவிக்காம உபத்திரம் அந்நாளில் உண்டாயிருக்கும். இங்கே உலகத்தை தேவன் தான் சிருஷ்டித்தார்னு சொல்றார், நான் சிருஷ்டிக்கல. மீண்டும் எத்தனை வசனம் பாருங்க. அவரை கொண்டு சிருஷ்டிச்சாருங்கிறது மற்றவங்க சொன்னாலும் ஒருபோதும் இயேசு சொல்லல நான் தான் சிருஷ்டிச்சேன் அப்படின்னு சொல்லாம அது தேவன் சிருஷ்டிச்சார், அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டிச்சார் அப்படிங்கிறத அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். அது மாதிரி நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் 11:15 வசனம் தானே, அங்கே வரும்போது மத்தேயு 11, அதாவது பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினாலே, அது 25, மத்தேயு 11:25, 11 அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே என்ன சொல்றாரு? வானத்தும் பூமிக்கு ஆண்டவர் நான் கிடையாது, நீர் தான். பாருங்க, அந்த வசனம் இயேசு சொல்ற வார்த்தைகள்ல இருந்து தான் எப்போதுமே இயேசு என்ன சொல்லியிருக்கார் அதை முதல்ல நீங்கள் படித்து மனசிலாக்கிட்டு பிறகு சீடர்கள் சொன்னாங்க. இப்படி போனால் தான் சரியாக புரிய முடியும். இல்லைன்னா பல தப்பு. சிலர் கீழே இருந்து வர இயேசு கடைசியில் பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்குறதே இல்லை. சரிப்பா, இயேசு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும்ல. நான் சொல்லிய வசனத்தின்படி தானே நீங்கள் செய்யணும்னு சொன்னார். அதுதான் இந்த அசுத்தாவி வஞ்சிக்கிற கூட்டங்களுடைய சாமர்த்தியம். என்னன்னா, இவங்க இயேசுவை முக்கியப்படுத்த மாட்டாங்க, அவருடைய வார்த்தையோ வாழ்க்கையோ மாதிரியோ முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, வேற இடத்துல வட்டம் கறக்கிறது தான் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சாமர்த்தியமாக இருக்கிறது. சரி, அதை நான் பல ரீதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போது அப்போ இயேசு தேவன் தான் மனுஷனை படைச்சார், தேவன் உலகத்தை படைச்சார், நீர் தான் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர் நேரடியாக சொல்லி அவரை தொழுகை செய்தே காட்டி விட்டார், நீர் தான் சிருஷ்டிகர். அப்போது வெளிப்படுத்தல் 4 நாம் 11 வசனத்தில் எப்படி 24 மூப்பர்களும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் கிரீடங்களை வைத்து தொழுது கொண்டார்களோ அதே மாதிரியே இயேசுவும் பிதாவை தொழுது கொண்டு காண்பித்திருக்கிறதை பார்க்குறோம். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகராகிய தேவன் என்ற கருத்தை அங்கே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். நல்லது. அப்போ இப்படி தேவன் குமாரனை கொண்டு படைத்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவருடைய சித்தத்தினால தான் படைக்கப்பட்டது. அது ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது குமாரனை கொண்டு சிருஷ்டித்தார் என்பது நம்முடைய புரிதல். ஏன்னா குமாரனை கொண்டு படைத்தார். ஆனால் இயேசு சொல்லும்போது ஆணும் பெண்ணுமாக யார் சிருஷ்டிச்சா? தேவன் சிருஷ்டிச்சார். அந்த வசனத்தை சொல்லிட்டார்ல, தேவன் ஆணும் பெண்ணுமாய் அவர்களை சிருஷ்டிச்சார்னு மார்க்கு வசனத்தை நம்ம பார்த்துட்டோம். அதே காரியத்தை தான் இங்கேயும் ஆதியாகமத்திலும் தேவன் சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அப்படின்னு தான் வருது. இங்கே குமாரனுடைய காரியம் வராது. சரி, அதன் பிறகு இந்த படைப்புக்கு பிறகு இவரை அதாவது இந்த குமாரனை கர்த்தருடைய தூதனானவர் என்ற பெயரிலே பயன்படுத்தி இருக்கிறார், தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அதை யாத்திராமம் 32:34 இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்துக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே உங்களுடைய அக்கிரமத்தை விசாரிப்பேன், என் தூதனானவர் உனக்கு முன்னால் சொல்லுவார். இதுதான் வார்த்தை. என்னுடைய தூதனானவர் என்று சொல்லக்கூடிய குமாரனை உனக்கு முன்னாலே நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். இப்போ யாத்திராமம் 23:20-21 வசனத்துல வழியிலே என்னை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதற்கு இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பு அனுப்புகிறேன். மீண்டும் சொல்றார், அதே ஒரு தூதனை அனுப்புகிறேன். அது 23:21 வசனம் அழகா இருக்கு பாருங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கு. பிதாவாகிய தேவன் நாமம் யாருக்குள்ள இருக்கு? இந்த குமாரனுக்குள்ள, இந்த கர்த்தருடைய தூதனானவருக்குள்ள இருக்கு. அவர் தான் இவர்களை நடத்தி கொண்டு போனோம். ஆகவே அவர்களை நீ கோபப்படுத்தாதே என்று சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம்.
இப்போ யாத்திராமம் 14:19 அப்போ வாசிக்கிறோம், இஸ்ரவேலர் சேனைக்கு முன்பாய் நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி பின்னா வந்தது. இப்போ பாருங்க, இந்த தூதனானவர் யாருங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பிரதானமானது. அந்த தூதனானவர் இந்த பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேலுடைய சேனையும் ஒன்று சேர முடியாமல் இடையில வந்துட்டார். அவர் வரும்போது அவருக்கு கூட மேகஸ்தம்பமும் பின்னால் வந்ததுங்கிறது அதில் இருக்குது. அப்போ மேகஸ்தம்பத்துக்குள்ள கர்த்தருடைய தூதனானவர் வந்தவர் இந்த தேவகுமாரன் என்கிறத நாம் இங்கே விளங்கிக் கொள்கிறோம். இது பழைய காலத்தில் நடந்த செய்தி. இதை யோவான் 5:36-37 யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ குமாரனை ஆதியிலிருந்தே அவர் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது கொஞ்சம் மறைவாக இருந்திருக்கிறது. அப்போ இப்படி என்னை கொண்டு பல காரியத்தை நிறைவேற்றினார். இப்போதும் தேவதூதரோட கீழான நிலையில் வந்து மனுஷனாய் வந்து நான் தேவ சித்தத்தையும் நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். 37 என்ன அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதில்லை, அவர் ரூபத்தையும் கண்டதில்லை. கிளீனாக சொல்கிறார், என்ன ஒருவர் அனுப்பினார், அவர் பிதாவாகிய தேவன். அவர் அதர்சனமானவர். அவருடைய ரூபத்தை நீங்கள் பார்த்ததில்லை, அவருடைய சத்தத்தையும் கேட்டதில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய சார்பில் நான் தான் பேசிக்கிட்டே வந்தேன். அதான் மோச இடத்துல கர்த்தருடைய தூதனானவராய் பேசினார் என்ற செய்தியை நாம் பார்க்குறோம் இல்லையா? இது மாதிரி நான் பேசிக்கொண்டே வந்தேன், நான் தான் பேசினேன் என்கிற ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லை, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்னு சொல்கிறார். பிதாவாகிய தேவனும் உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாமும் என்னை கண்டான், நான் வந்தேன், அவனிடத்தில் பேசினேன், நான் தான் பேசினேன். அப்போ அவனிடத்தில் கடவுள் பேசவில்லை, தேவன் பேசவில்லை. கர்த்தர் பேசினார், தேவன் பேசினார் என்றெல்லாம் ரீதியில் நாம் பார்க்குறதெல்லாம் தேவன் பேசலை. அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டதும் கிடையாது, ரூபத்தையும் காணல, சத்தத்தையும் கேட்கல. நான் தான் அவருடைய சார்பில் பேசினேன். அவர் தான் என்னை கொண்டு படைச்சார், அவர் தான் அவருடைய சார்பில் நான் தான் பேசி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக இந்த குமாரன் பழைய காலத்திலேயே இவ்விதமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், வந்திருக்கிறார் என்பதை நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். இவர் தான் இவ்விதமாக செயல்பட்டவர். அது மோசேயுடைய முட்செடியிலிருந்து பேசின ஒரு சத்தம். கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியிலிருந்து பேசினார் இல்லையா? எரிகிற முட்செடியின் நடுவிலிருந்து பேசினார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இவ்விதமாக செயல்பட்டவர். பின்னாளிலே அவர் மனித குமாரனாக அவர், அதாவது தேவதூதர்களோட மேலான நிலையில் தேவகுமாரனாக இருந்தவர், தேவகுமாரனை விட சிறிதாக்கப்பட்ட நிலையில் மனிதனாக வெளிப்பட்டார். நீங்கள் தானியேல் 9:24-26 வந்தால், மீறுதலை தவிர்க்கணும், பாவங்களை தொலைக்கணும், அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணணும், நித்திய நீதியை வருவிக்கிறதற்கு தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் முத்தரிப்பதற்கு மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண வேண்டும். உன் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இப்போது நீ என்ன அறிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஜெருசலேமை திரும்ப எடுத்து கட்டுகிறதான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்லிட்டு 9:26 அந்த 62 வாரங்களுக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார் அப்படின்ட்டு அந்த செய்தி சொல்கிறது. இப்போ இதில் என்ன புரிகிறோன்னா, மகா பரிசுத்தம் உள்ளவராய் ஒருவர் வர வேண்டும். அவர் யார் என்று சொன்னால், அவர் தான் இஸ்ரவேலருக்கு வர வேண்டிய மேசியா. அந்த வார்த்தை தெளிவாக இருக்குது, மேசியா. இந்த மேசியா தான் சிலுவையிலே பிறகு பலி ஆவார் என்ற செய்தியும் அங்கே குறிப்பிடுகிறத நாம் பார்க்குறோம். அப்போது மேசியாவாய் வந்தவர் அதாவது முந்தின காலத்திலே கர்த்தருடைய தூதனானவராய் செயல்பட்டவர் தான் பின்பு மேசியாவாக வந்தார் என்கிற ஒரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது தானியேல் 7:13-14 ஆமாம், தானியேல் 7:13-14 ராத்திரசனங்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன். மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் இல்லையா, இவர் தான் ரூபமான குமாரன்.
வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுஸ் உள்ளவர். அது பிதாவாகிய தேவன் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரை சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவம், மகிமை, ராஜரீகம் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதா இருக்கணும்னு சொல்லுது. இப்போ என்ன புரிகிறோம்? மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வந்தார், அவர் ஒரு ஆள். அடுத்தது நீண்ட ஆயுசு உள்ள இன்னொருத்தர். ரெண்டு விஷயம். ஒன்று, நீண்ட ஆயுசு உள்ளவர். அவர் யாருன்னா, ஏன்னா குமாரனை விட அவருக்கு வயசு பெருசு இல்லை. பிதாவாகிய தேவன் முதலாவது இருக்கிறார், அதுக்கப்புறம் தான் குமாரன் வர்றார். அப்போ குமாரனை விட பிதாவாகிய தேவனுக்கு ஆயுள் கூடுதல், நீண்ட ஆயுஸ் அல்லது கூடுதல் ஆயுஸ். அதனால தான் அந்த வார்த்தை போட்டிருக்கு. நீண்ட ஆயுஸ் உள்ளவர்னா தாத்தான்னு சொல்கிறோம்ல, பெரியவர்னு சொல்கிறோம் நம்ம ஊரில். பெரியவர், தாத்தா, முதிர்ந்தவர், முத்தச்சன் என்ன சொல்கிற மாதிரி வயசில் பெரியவர். அவருக்கு பக்கத்தில் குமாரன் கொண்டு வந்தார். இப்போ என்ன புரிஞ்சது? ஒரு ஆள் பெரியவர், ஒரு ஆள் சின்னவர், ஒரு ஆள் பிதா, இன்னொன்று குமாரன், இப்படி கொண்டு வந்தார். இவர் தான் பின் நாட்களில் அவர் மாம்சத்தில் அவர் வெளிப்பட தீர்மானிக்கப்பட்டாருங்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார் முன்கூட்டி. லூக்கா 1:35 தேவதூதன் வந்து மரியாள்கிட்ட பேசுகிறான். என்ன பேசுகிறான்? பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும், உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் எனப்படும். ஓகே, இப்போ மனுஷகுமாரனாகிய தேவ, ஏன்னா மரியாளுடைய வயிற்றில் பிறக்கணும்னா அவர் மனுஷன் ஆயிரணும் இல்லையா? அவர் மனுஷன் தான், அதில் சந்தேகம் கிடையாது. இல்லைன்னா நேரடியாக அவர் வானத்திலிருந்தே தேவதூரில் கொண்டு இறக்குன மாதிரி இறக்கியிருக்க முடியுமே. ஏற்கனவே கர்த்தருடைய தூதனானவராய் தேவதூரோட மேலான நிலையில் செயல்பட்டு கொண்டிருந்தவரை அப்படியே செய்யலை. அது ஒரு காலம் இருந்தது. இப்போ தேவதூரோட கீழான நிலையில் கொண்டு வந்தார். அப்போதான் அவர் பெரியவராக இருப்பார், உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு சொல்லி இயேசுன்ற பெயரிடுவார். அப்போ இயேசுங்கிற பெயர் எப்போ வருதுன்னா, அவர் மாம்சத்தில் இருந்தபோது, மரியாளுடைய வயிற்றில் பிறந்தது. அப்போ ஒரு தாய்க்க வயிற்றில் பிறந்து வந்த ஒரு மனுஷனை ஒருபோதும் கடவுளாக தொழுது கொள்ள முடியாது. அப்போ இயேசு ஆராதனை பச்சை விக்கிரக ஆராதனைங்கிறது தெளிவாக நாம் வழங்குகிறோம் இல்லையா? இயேசு என்ற பெயரில் ஆராதனை செய்கின்ற காரியம் பச்சை விக்கிரக ஆராதனை. அது மனித தொழுகை, மாம்சத்தில் பிறந்த ஒருவரை தொழுகிற தொழுகை ஆகிவிடுறது. ஒரு நாள் இதை வேறு விதமாக நீங்கள் இந்த ஆவியில் திசை திருப்பி ஜெயிக்க முடியாது. அதான் உண்மை. இதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நான் புரிந்து கொள்ளணும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கீழே வருங்க. இப்போ அவர் பிறந்தாச்சு, வளர்றாரு, 12வது வயசு. இப்போது தேவாலயத்தில் நின்று மரியாள் இடத்துல யோசேப்பிடத்தில் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவழியில் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? என்னுடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார், அவருடைய வல்லமையினால நான் பிறந்தேன், அது உங்களுக்கு தெரியாதா? வானதூதர் சொன்ன செய்தி தெரியாதா? நானும் உன் தகப்பனும் ரொம்ப கவலைப்பட்டு தேடணுங்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு என்ன உறவு? நான் தேவனுடைய குமாரன் அல்லவா? யோசேப்பினுடைய தகப்பனா? அது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்குறோம். இப்படி இயேசு தேவகுமாரனாக இருந்தார். தேவகுமாரனாக, பரலோகத்திலேயும் தேவகுமாரன் தான், பூலோகத்தில் வந்து அப்போ தேவதூதரோட மேலான தேவகுமாரன், இப்போ தேவதூதரை விட கீழான தேவகுமாரன். இப்படி தான் அவர் இருந்தாருங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ யோவான் 4:25-26 சமாரிய ஸ்ரீ இயேசுட்ட கேட்குறா, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று நான் அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார்னு சொல்லுகிறார். இப்போ இயேசு சொல்லுகிறார், அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர். எப்படி? உன்னிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, நான் தான் மேசியா. என்ன? அப்போ இயேசு தேவனுடைய குமாரன், மேசியாங்கிறது தெளிவு. அவர் ஒரு நாளும் தேவன் அல்ல, கடவுள் கிடையாது, அவர் தன்னை பற்றி சொல்லல். அதில் அந்த இயேசு ஆராதனை மன்றங்கள் இயேசுவை பின்பற்றாமல், இயேசுனுடைய வசனத்தில் நடக்காமல் இருக்க வேண்டி கள்ளத்தனமாக கண்டுபிடிச்ச தந்திரமான விக்கிரக ஆராதனை வழியாக்கும். அந்த கத்தோலிக்கர்கள் வந்து விக்கிரகங்களெல்லாம் இயேசு ஆராதிப்பார்கள், இயேசு அம்மாவை ஆராதிப்பார்கள், இறைவனை தாயின்னு சொல்லுவாங்க, இறைவனுக்கு தந்தைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஆராதிக்கிற அந்த விக்கிரக ஆராதனை மார்க்கம்தான் இப்படியே ஒரு கொள்கையை தொடர்ந்து சிலதை விட்டுக்கிட்டு இப்படி போகிறாங்க. இது அந்த மார்க்கத்திலேருந்து வந்த அந்த ஆவியினுடைய தொடர்ச்சி. சரி, இப்போ இயேசு சொல்லுகிறார், அதாவது யோவான் 8:42 சொல்லுகிறார், அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் அன்பாக இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ரொம்ப தெளிவு. நான் வரையலை. இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? நான் வரையலப்பா, அவர் தான் என்னை அனுப்பி வச்சதுனால வந்தேன், அவர் சொன்னதை பேசுகிறேன், அவர் சித்தமானதை செய்கிறேன், அப்போ நான் தேவகுமாரனாக இருக்கிறேன் என்பதை இயேசு அழகா சொல்வதை நாம் பார்க்குறோம். ஆக இயேசுவின் பிதாவாகிய தேவன், கடவுள், படைப்பாளர்,
சகலத்துக்கு முந்தினவர் இருந்தார், அவரை எப்படி இயேசு அழகாக காட்டி தந்தார் என்று பல வசனங்களிலிருந்து நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். இப்போது அடுத்த ஒரு நிலைமைக்கு வர்றோம். இப்போ இயேசு மார்க் 1:15 காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு மனம் திரும்பி இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசிங்க. இப்போ இது என்ன சுவிசேஷம்னா இயேசுவின் சுவிசேஷம். இயேசுவின் சுவிசேஷத்தை நீங்கள் மனம் திருந்தி விசுவாசிக்கணும். இது கத்தோலிக்க சுவிசேஷம் கிடையாது, பெந்தெகோஸ்தே சுவிசேஷம் கிடையாது, சிஎஸ்எஸ் சுவிசேஷம் கிடையாது. இன்னும் இது மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் போட்டு விடுங்க. இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்க சொல்லல. இயேசு கொண்டு வந்த சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க வேண்டும். இதுக்கு வேற சுவிசேஷத்தில் இருந்தால் அதுலேருந்துலாம் நீங்கள் மனம் திருந்தணும். மனம் திரும்பி என்னுடைய சுவிசேஷத்தை விசுவாசிங்க அப்படின்னு இயேசுனார் சொல்கிறார். அப்போ இயேசுக்கு எதிரான சுவிசேஷங்கள்லாம் இருக்குது உலகத்தில். அதான் நம்ம என்ன நிறைய பார்த்துட்டு இருக்கோமே. அதை விட்டு மனம் திருந்தணும், இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணுங்கிறது முக்கியமான செய்தி. மற்ற 28:19-20 இயேசு சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கணும். சீசராக்கி தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அப்போ எப்படி கொடுக்கணும்? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே அடுத்த ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா, இங்கே 3 கடவுள் இருக்கிறார். 3 கடவுள் இல்லைங்க. பிதாவாகிய தேவன் இருந்தார், குமாரனாகிய இயேசு இருந்தார், அந்த பிதாவாகிய தேவன் ஆவியா இருக்கிறார். அது யோவான் 4:24. அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால அது நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற நிலை சத்திய ஆவியானவர் இல்லையா, தேவனுடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர்லாம் நிறைய வார்த்தை. அதனால அந்த வார்த்தை அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ பிதாவை குறித்த அறிவு கொடுக்கணும், குமாரனை குறித்த அறிவு கொடுக்கணும். அந்த பிதா எப்படி நமக்குள்ளே ஆவியானவராய் வாசம் பண்ணுகிறாருங்கிற அறிவை ஒரு நபருக்கு கொடுக்கணும். கொடுத்து ஞானஸ்நானம் கொடுங்க. அப்போ முதலாவது சீசராக்கி தான் கொடுக்கணும், பக்தராக்கி கொடுக்கப்படாது. இயேசு சொல்லுவார், நான் கடவுள் கிடையாது, அதை சொல்லிட்டார். என்ன ஆராதிக்கும்படி நீங்கள் ஒரு மார்க்கத்தை உண்டாக்கப்படாது. அதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியமாக கவனிக்க வேண்டியது. என்ன ஆராதிக்கும்படியான ஒரு மார்க்கத்தை நீங்கள் உண்டாக்கக்கூடாது. அதே நேரம் என்னுடைய சீடர்களாக வாழக்கூடிய ஒரு சீடத்துவ மார்க்கத்தை தான் உண்டாக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த காரியங்களை தான் நீங்கள் கடைப்பிடிக்க சொல்லணும். உங்களுக்கு தோணதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்னெல்லாம் கட்டளையிட்டேன், நான் என்னெல்லாம் காண்பித்து தந்தேன், அதை மட்டும் தான் செய்யணும். இதுதான் இயேசுவின் சுவிசேஷம். இதுக்கு வெளியே உள்ள நிறைய கள்ளத்தனங்கள் பல ரீதியில் பைபிளை போட்டு உருட்டி போடுற. ஏன்னா இந்த பிசாசு வேத புரட்டன் பாருங்க. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசுவிட்ட நீ என்ன பணிந்து கொள்ளுன்னு சொன்னோன்னா இயேசு சொன்னார், நீ தேவன் ஒருவரையே தொழுது கொள்ளுன்னு எழுதியிருக்கு அப்படின்னு வசனத்தை சொன்னார், பழைய ஏற்பாட்டில் உள்ளது. சொன்னோன்னா அவன் பார்க்குறான், ஓ எழுதி இருக்கிறதா, அவள் பைபிளில் எழுதியிருந்தா தான் நீ நம்புவியா அப்படின்னு அடுத்தது வர்றான். இங்கேருந்து தாள கொதியும். அப்போது தேவதூதர்கள் பாதங்களை கல்லறாதபடி ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. இப்போ எழுதியிருக்கிறதேங்கிறான். அப்போ பிசாசு அன்று இயேசுடத்தில் பைபிளில் எழுதியிருக்குன்னு சொல்கிறான். பைபிளில் அப்படி எழுதலை. பைபிளில் என்ன எழுதியிருக்கு? வழிகளிலெல்லாம் உங்களை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு எழுதியிருக்கே தவிர இந்த மாதிரி நீ குதி உன்னை ஏந்திட்டு போவாங்கன்னு ஒரு இடத்துலையுமே எழுதலை. இது ரொம்ப கவனத்தில் உள்ள காரியம். எப்படி இல்லாத ஒன்றை புரட்டுறானோ இது மாதிரி இயேசு சொல்லாதவைகளையும் அப்போஸ்தலர்கள் போதிக்காதவைகளையும் ரொம்ப தந்திரமாக அந்த மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கிறது, இங்கே ஒரு வால் இருக்கிறது, அங்கே ஏசாயா சொல்லியிருக்கிறான். அப்பா நீ ஏசாயாவை எதுக்கடா பின்பற்ற போகிற? நீ இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டவன் இல்லை. நீ சொல்லணும்னா இயேசு இப்படி சொல்லியிருக்கார், இயேசு சொல்லியிருக்கார், அவர் இப்படி நடந்திருக்கிறார், அவருடைய அப்போஸ்தலர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நீ நியாயம் சொன்னா சரி. அவரே சொல்கிறாரு, நான் பிதா கிடையாதுப்பா, எனக்கு பிதா பரலோகத்தில் இருக்கிறார். இவனுங்க சொல்கிறானே இவர் நித்திய பிதாங்கிறான். இது எப்படி சொல்கிறான்னு தெரியல. சொல்கிறாங்க எப்படி? ஏன்னா அவர் ஏசாயாவில் அவர் குமாரன் கொடுக்கப்பட்டார், நித்திய பிதான்னு சொல்லியிருக்கு. எப்படிடா நித்திய பிதா ஆகும்? ஏசாயா காலத்திலேயே யெகோவா தேவனை தானே அவங்க தேவனா வழிபட்டாவே. அப்போ இவர் நித்திய பிதான்னு சொன்னால் அந்த காலத்தில் நித்திய பிதாவாக இருந்திருக்கணும்ல. ஏசாயாவுடைய காலத்தில் யார் நித்திய பிதா? யெகோவா தேவன். இந்த இயேசுநாதர் கிடையாது, இந்த குமாரன் கிடையாது. அப்புறம் இவர் எப்போ நித்திய பிதா ஆனார்? மரியாளுக்கு வயத்தில் பிறந்தவர். அதாக குமாரன் கொடுக்கப்பட கன்னிகை கர்ப்பவதியாய். கொஞ்சம் யோசிங்க, ஒரு பொம்பளைக்கு வயத்தில் ஒரு மனுஷன் வருவான், அவன் தான் நித்திய பிதான்னா இது பைத்தியம் இல்லைடா. நித்தியமான பிதான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்கு தொடக்கம் கிடையாது, அவருக்கு முடிவு கிடையாது, அவர் என்னைக்கு நித்தியமாக இருக்கிற. நித்தியம்னா வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இவ நித்திய பிதான்னு ஒருத்தர் எங்கே பிறப்பாராம்? ஏசாயா இந்த விதை சொல்லி 500 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொம்பளை வயத்தில் நித்திய பிதா பிறப்பாராம். இது என்ன குருட்டுத்தனம்? இதுக்கு அர்த்தம் எப்படி போவோம்? நித்திய பிதான்னா அங்கேருந்தே படைக்கிறதுலேருந்தே இருந்திருக்கணும். அவர் அங்கே தானே இருக்காரு.
நான் தான் நித்திய பிதான்னு சொல்லி கொடுக்கல, இவர் கர்த்தருடைய தூதனானவர் இல்லையா சொல்லியிருக்காங்க. கர்த்தரை வழிபடணும், தேவனை வழிபட்டார்கள், அப்படித்தானே அந்த செய்தி வருது. ஸோ எப்படி இவர் நித்திய பிதா ஆவார்? அவருக்கு இப்போ காலத்துக்கு அப்புறம் வந்து அவர் அதுக்கப்புறம் வந்தார். இங்கே நித்திய பிதா எவ்வளவு காலம் இருந்தார் தெரியுமா? 33 வருஷம். 33 வருஷம் தான் இந்த நித்திய பிதா இருந்தார். பிறகு இவர் திருப்பியும் அங்கே போயிட்டார். ஸோ இது எந்த விதத்திலும் பொருத்தம் இல்லாத ஒரு காரியமாக்கும். நித்திய பிதான்னா அவர் என்னைக்கும் பிதா தான். ஒருக்கா பிதாவாக இருப்பார், அடுத்தது பூமியில் வந்து குமாரன் ஆவார், அடுத்தது திருப்பியும் பிதாவுக்கு பக்கத்தில் போய் உட்காருவார். இப்படியா நித்திய பிதா இருப்பார்? நேற்று மின்று மாறாதவர்னா அன்னைக்கும் பிதா தான், என்னைக்கும் பிதா தானே இருக்கணும். அது யார் இருக்குது? பிதாவாகிய தேவன்னு சொல்கிற விஷயத்தை தான் அவர் உலக தோற்று முன்பாகவும் பிதா தான். பார்த்துட்டோம். படைப்பின் சூழ்நிலையிலே குமாரனை கொண்டு படைச்சதுனால அவர் தான் பிதா. இவரை கர்த்தருடைய தூதனானவரை அனுப்புனதுனால அவர் தான் அப்பமும் பிதா. இவருக்கு பிதாவாகிய தேவனுடைய வல்லமையினால பிறந்ததுனால அப்போதான் இவர் பிதா இல்லையா? தேவனுடைய வல்லமையினால தானே இயேசுனார் பிறந்தார், அப்பமா அவர் பிதா. உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது இயேசு முதலாவது சொன்ன வார்த்தை, நான் பிதாவாகிய தேவன் ஒருவரையே தொழுது கொண்டு, மன்னிக்கவும், அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை இருக்குது, அது 12வது வயசில் பேசினது, என் பிதாவுக்கு அடுத்தவழியில் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாதா? இதுதான் இயேசு பேசின பைபிளில் இருக்கக்கூடிய முதல் வார்த்தை. நான் என் பிதாவுக்கு அடுத்தவழியில் இருக்கணும். இயேசு பேசின கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? அது சிலுவையிலே தொங்கும்போது, பிதாவை உம்முடைய கரங்களிலே நாவியை ஒப்படைக்கிறேன். அப்போ மாம்சத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் பிதாவேன்னு சொல்லி ஆரம்பித்து பிதாவேன்னு சொல்லி முடித்தா அவர் தானே நித்திய பிதாவாக இருக்கணும். அவர் தானே நம்மளை நித்திய பிதாவாக வச்சுருக்கணும் மாதிரி. இந்த சாத்தாங்கூட்டம், இந்த அந்திக்கிற கிறிஸ்துவ நாவி எப்படியெல்லாம் இவர்களை மடையர்களாக்குறதுங்கிறத நாம் கொஞ்சம் ஆவியானவர் நமக்கு காட்டி தர்றார். சரி, அப்போ சீஷராக்கி தான் ஞானசானம் கொடுக்கணும். சீஷராக்கி கொடுக்காம எங்கெல்லாம் இயேசு பக்தர்னு அறிவிச்சு ஞானசானம் கொடுக்குறாங்களோ அது இயேசுக்கு எதிரானது, அது இயேசுவின் சுவிசேஷத்துக்கு எதிரானது. இயேசுவின் சுவிசேஷத்துக்கு அவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அது வயிற்று பிழைப்புக்கோ இப்படி சொல்லிட்டு நடந்தா ஏதாவது வழியில் அனுகூலங்கள் கிடைக்குமான்னு திரிய ஒரு கள்ளக்கோட்பாடாக இருக்கலாம் தவிர இதுக்கு இயேசுவின் சுவிசேஷத்துக்கு சம்மந்தம் இல்லை. இவ்வளவுதான், அதோட நிறுத்திக்கிடணும். சரி, இப்படிப்பட்ட இயேசுவுக்கு பக்தராகக்கூடிய மோசடி சுவிசேஷத்தை விட்டு மனம் திருந்தணும். மனம் திரும்பி இயேசுவுக்கு சீடராகக்கூடிய இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? முதல்ல இயேசுவுக்கு பக்தராகிற சுவிசேஷத்தை விட்டு இயேசுக்கு சீஷராகிற சுவிசேஷத்துக்கு மனம் திருந்தி வரணும். அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும். அந்த சுவிசேஷ வேலை செய்யணும். அந்த இயேசு கட்டளை இட்டதை தான் சொல்லணும், போதிக்கணும். சும்மா அவங்களுக்கு தோணுதெல்லாம் வடக்கு தக்காட்டு போட்டு உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது. ரொம்ப அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. தெரியலைன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம். இப்படி ஒன்று இருக்கிறது, இது கொஞ்சம் முரண்பாடாக தெரியுது, இல்லைன்னா விளங்கி கொள்வதற்கு கஷ்டமாக இருக்குது, தேடலாம். எல்லாரும் தேடி தான் கண்டுபிடிக்கிறோம். ஒரேடியாக வானத்திலேருந்து ஒன்று கொண்டு வரல, அதெல்லாம் தாராளமாக செய்யலாம். சரி, ஆக இயேசு சொன்னதையும் செய்ததையும் செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருக்கோம்ல. நீங்கள் செய்யாமல் வேற இடத்துல ஓடி போய் வட்டம் கறக்குனால வந்த பிரச்சனை தானே. உங்களை வட்டம் கறக்குன அந்த வஞ்சிக்கிற தானே, அந்த அந்திகிறிஸ்து நாவி சாசு தானே, அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறவன் தானே, அந்த வேத புரட்டம் தானே. இப்படி அங்கே இப்படி இருக்குது, இங்கே அப்படி இருக்குன்னு புரட்டுறது. அப்போ இயேசு சொன்னது செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டு, மற்ற பயவெல்லாம் சொல்லுதான் வேதமா? அவர் சொன்னது செஞ்சதெல்லாம் வேண்டாம், விட்டுடு. மற்றவனை சொல்லுதை எடுன்னா இது அந்திகிறிஸ்து நாவி தானே. புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்போ இயேசுவு தொழுகைன்னு எடுத்துக்குவோம். சரி, இப்போ இயேசுக்கு சீசர் ஆகிறான்ப்பா. அப்போ இயேசு யாரை தொழுக சொல்லுகிறாரு அதை கேட்போமா நம்ம அவர்கிட்ட? ஓகே, லூக்கா 4:8 அதான் சாத்தான் இடத்துல இயேசு பேசின வார்த்தை. தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வான்னு எழுதியிருக்கு. எத்தனை பேருக்கு ஆராதனை? நான் தான் கடவுள், என்னதான் ஆராதிக்கணும்னு பிசாசுகிட்ட சொல்லியிருக்கலாம். நான் தான்டா கடவுள், இறைவன், என்ன தொழுது கொள்ளுன்னு சொல்லியிருக்கணுமே. இல்லை, தேவனையே தொழுதுகொள்ள, அவர் ஒருத்தருக்கு தான் பணிஞ்சு தொழுதுகொள்ளணும்னு எழுதியிருக்கு. நானாக அதான் செய்யணும், எல்லாரும் அதான் செய்யணும். ஒருவருக்கு ஆராதனை. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். இது அந்தி கிறிஸ்துவ நாவி தானே. அவர் ஒருவருக்கு தான் தொழுகை செய்யணும்னா இவன் 3 ஆகிறான். பிறகு அது 3 அதாவது பிதாவாகிய சர்வேஸ்வரன், குமாரனாகிய சர்வேஸ்வரன், தூய ஆவியாகிய சர்வேஸ்வரன், 3 சம சர்வேஸ்வரன், 3 சேர்ந்து ஒரே சர்வேஸ்வரன். இந்த பைத்தியக்கார கொள்கை உங்களுக்கு புரியுதா? ஒரு ஆளுக்கு பேர் அப்பா, இன்னொரு ஆளுக்கு பேர் மோய். இந்த அப்பா நம்ம சம ஆகுது அப்படி நீங்கள் சொல்லுங்கள். சம சர்வேஸ்வரன். இந்த அப்பான்னா அவருக்கு வயசு கூடுதல், குமாரன்னா வயசுக்கு குறைஞ்சவர். அதான் நீண்ட ஆயுசு உள்ளவர்னு பார்த்தான்ல. நீண்ட ஆயுசு உள்ளவர் இடத்துல மனுஷகுமாரன் கொண்டு வரப்பட்டார். ஒருத்தன் அப்பா, ஒருத்தன் மோகனா. எப்படிடா சமமாக்குவீங்க நீங்கள்? உங்களுக்கு இந்த அளவு பிசாசு மிளகா அரைச்சி முட்டாளாக்கி போட்டானு. 3 இங்கே 3 சர்வேஸ்வரன் சொல்லலை, 1ன்னு தான் சொல்லியிருக்கு.
பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி தேவன் ஒருவரே, அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. அப்போ தான் மூணு பேருக்கு தோத்திரம். வேடிக்கை என்னன்னா அது 3 சமம், 3 சேர்ந்து 1. அப்போ அப்பனை தோத்தரிச்சா மற்ற ஆளெல்லாம் தோத்தரிச்சான்னு அர்த்தம் கிடையாதா? தனித்தனியாக சொல்லணுமா? இந்த பைத்தியக்காரத்தனை எங்கேருந்து வருது? இந்த கிறுக்குத்தனத்துக்கு ரூட் வேற எங்கே இருக்குது? அது பிசாசு, பொய்யனும் பொய்க்கு பிசாசு தானே, அவன் தானே இது. அவர் ஒன்றுன்னா இவன் 3ங்கிறான், இவன் 3 1ங்கிறான், அடுத்தது 3க்கும் தனித்தனியாக தொழுக சொல்கிறான். இதெல்லாம் இயேசுநாதர் 3 இப்படி பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரிப்போம் இப்படி 3 அண்ணத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணாரா? இப்போ அவருடைய சீடர்கள் எங்கே அப்படி செஞ்சாங்களா? அது திருச்சபையார் சொன்னாங்களா? எங்கேருந்துடா கொண்டு வந்தீங்க இதை? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்திபாரம் கிறிஸ்து மூலக்கல்லுன்னு பேசி 2:20 சொல்லுது. அவங்களுக்கு ஐடியா இல்லாத எவன் கொண்டு வந்தான்? கத்தோலிக்க மார்க்குது அந்த அசுத்தாவி, விக்கிரகாராதன ஆவி இப்படி எல்லாம் கொண்டு போச்சோ. அவனும் நிறைய வச்சிருக்கான்ல. ஆமாம், நம்ம 3 வச்சுக்குவோம், அவன் 33 கோடி வச்சிருவான். நிறைய அந்த புனிதரன். நீங்கள் வெட்டி குறைச்சி 3 ஆக்குனீங்களோ. அது ஆவி கொஞ்சம் வேற வடிவத்தில் உங்களை ஏமாற்றி நீங்கள் சரியாயிட்டீங்க, உங்கள் முட்டாளாக்கி வச்சிருக்கான். அதே ஆவி தானடா உங்களே நடத்துது. சரி, இவ புரிஞ்சுக்கிட்டா சரி. 1 3 கிடையாது, அது இயேசுவும் கிடையாது. ஆறாது இது இயேசு சொன்ன போதுன்னு தானே, வேணாமா வேண்டாமா? யோவான் 4:21 இயேசு அந்த சமாரிய ஸ்ட்ரீட்டை சொல்கிறார், நீங்கள் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வர்றது. எங்கும் யாரை தொழணும்? இதுவரை நீங்கள் யெகோவாவை தொழுது கொண்டீங்க அல்லது இந்த தேவனை தொழுது கொண்டீங்க. இனி முதல் நான் தான் புதிய இயேசு ஆகிய நான் தான் புதிய கடவுள், எங்கும் இயேசுவாகி என்னை தொழுது கொள்ளுகிற காலம் வருகிறதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீங்கள் தானடா அப்படி சொல்லுதியே, இயேசுநாதர் அப்படி சொல்லலையே. பிதாவை தான், அவர் அன்னைக்கும் பிதா தான், இன்னைக்கும் பிதா தான், எனக்கும் பிதா தான், இந்த பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது அப்படின்னு இயேசு அழகாய் சொல்லுகிற காரியத்தையும் நான் பார்க்குறோம். வசன பொருட்டை நீங்கள் கண்டுபிடிச்சா நல்லதுதான். அப்போ இயேசு தன்னை தொழுது கொள்ள சொல்லலை, தூய ஆவியாக இருக்கிற பிதாவைத்தான் தொழுது கொள்ள சொன்னாருங்கிறதையும் இந்த பகுதியிலே நாம் விளங்கி கொள்ளுகிறோம் இல்லையா? விளங்கி கொள்ளுகிறோம். இனி இது இயேசுவின் போதனை இல்லையா? அது சாத்தான்ட்ட பேசுனது, சமாரியா ஸ்ட்ரீட்டை பேசுனது, ஆதாராச்சு 2 இல்லையா? சரி, இப்போ இனி இயேசுவின் தொழுகை, அவர் எப்படி தொழுகை செஞ்சாருங்கிறத பார்க்கணும். அது மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், வா பிதாவே பிதாவே. எப்படி கூப்பிடுறாரு? இயேசுவனு கூப்பிடல, பிதாவேன்னு. பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர், நீர் தான் வானத்துக்கும் பூமிக்கு ஆண்டவர், இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். பாலகருக்கு வெளிப்படுத்தினார். ஆமாம், அவர் வெளிப்பாடு கொடுக்கலன்னா ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. வெளிப்படுத்தினார், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாரை ஸ்தோத்திரிக்கிறேன்? பிதாவாகிய தேவனைத்தான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்கிறத அவர் குறிப்பிடுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதாவது இங்கே எங்கேயுமே என்னை தொழுது கொள்ளுங்கள்ங்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லவே இல்லை என்பதை நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டு வருகிறோம். நாம் இயேசுவை தான் அதிகமாக தியானிக்கிறோம். ஸோ அப்படி ஒரு காரியத்தை அவர் சொன்னதே இல்லை என்கிறதை நாம் தொடர்ந்து புரிந்து கொண்டு வருகிறோம். இப்போது யோவான் 11:41 வந்தீங்கன்னா, லாசருவின் கல்லறைக்கு பக்கத்தில் வந்து நின்று அவர் சொல்கிறார், பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்பமோ நான் கேட்டதை நீர் தந்தீர், தருகிறீர். நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், எகெயின் ஸ்தோத்திரிக்கிறார். அப்போ இயேசுவின் போதனைகளும் மாதிரிகளும் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இந்த மாதிரியை விட்டு ஓடுகிறவர்களுக்கு இயேசுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அப்போ இயேசு சொன்னதை செஞ்சதையும் செய்ய மாட்டோம்னா அந்திக்கிறிஸ்து தானே, இயேசுவின் எதிரி தானே, அவங்கள இயக்கிறது அந்திக்கிறிஸ்துவின் ஆவி தானே. அதுதான் நாம் நிறைய பார்த்துட்டோம். இப்போ பேதுருவின் தொழுகையை குறித்து பார்ப்போம். அது இயேசுவின் பிரதான தூதர், அவரை கண்டு தான் சபையை கட்டினார், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன்னு சொன்னார். அப்போ பேதுருவின் தொழுகையை பார்ப்போம். அது 1 பேதுரு 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது பேதுரு. இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்ன செஞ்சாரோ சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சிருக்காங்க. இனி பவுலின் தொழுகையை பற்றி பார்ப்போம். 1 தீமோத்தேயு 1:17 நித்தியமும் அழிவில்லாமல் அதர்சனமுள்ள ராஜன் தாம் ஒருமளவு ஞானம் உள்ளவராக இருக்கிற தேவனுக்கு கனமும் மகிமே சதாகாலம் உண்டாவதாக. அதரிசனமுள்ள ராஜன், கண்ணால் பார்க்க முடியாத இன்விசிபிள் காட். இயேசுவை தான் பார்த்தாங்கல்ல, தொட்டு பார்த்தாங்கல்ல, பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, சிலுவையில் அரைஞ்ச ஒரு மனுஷனே கடவுள் தொழுது செய்ய முடியும்? கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்காண்டாமா? சரி, இருக்கட்டும். இப்போது அதரிசனமுள்ள தேவன். 1 தீமோத்தேயு 6:16 ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷர்கள் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கு கனமும் நித்திய மகிமை உண்டாயிருப்பதாக. அப்போ பவுல் இயேசுவை தொழுகை செய்யலை, அவர் காணாத ஆவியாகி தேவனை தொழுகை செஞ்சார்.
இங்கே இதுலேயும் அதர்சனமான காண முடியாதவரை தான் தொழுது செஞ்சாருங்கிறது மிக தெளிவாக விளங்கு. சரிதானே? அப்போ பேதுருவும் தொழுக தெரிஞ்சாச்சு, இயேசுவும் தொழுக தெரிஞ்சாச்சு, பேதுரு தொழுக தெரிஞ்சாச்சு, பவுலுக்கு தொழுக தெரிஞ்சாச்சு. இனி ஆதி திருச்சபையாருடைய தொழுகையை பார்ப்போமா? அப்போஸ்தலர் 4:29-30. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாய் இயேசுவின் நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து இப்படி ஆளுகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரருடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தரலோன்னு ஜெபம் பண்ணாங்க. யாரு? ஆதி திருச்சபையார். அப்போஸ்தலர் 4:29-30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாய் இயேசுவின் நாமத்திலே அடையாளங்கள் நடக்கும்படி செய்யும்னு சொன்னதுனால இவர்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி, இயேசுவின் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார்லங்கிறது மிக தெளிவாக விளங்கி கொள்ளுகிற ஒரு காரியம். இனி கொரிந்து சபையாருடைய தொழுகை எப்படி இருக்குன்னு பாருங்க. கொரிந்து சபை, அது 2 கொரிந்தியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவித ஆறுதலின் தேவனானவருக்கு ஸ்தோத்திரம். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு தான். அப்போ கொரிந்து சபையாரும் அப்படிதான் தொழுகை செஞ்சிருக்காங்க. அதை பவுல் சொல்லுகிறார். அப்படிதானே சொல்ல முடியும். அவர் அந்த சபைக்கு அப்படித்தானே போதிச்சிருக்காரு. அதை சொல்றார். இனி ரோம சபையாருக்கு என்ன நடந்திருக்கு? ரோமர் 15:5. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும். ரோம சபையாரே, நீங்களும் இவரை தான் மகிமைப்படுத்தணும். அப்போ ரோம சபையார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை தொழுகை செய்தார்கள். இனி கொலோசே சபைக்கு மாதிரியை பார்ப்போமா? கொலோசேர் 1:12-13. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன அழகா இருக்கு பாருங்க. அப்போ பரலோகத்தில் பரிசுத்தவான்களோடு நாம் பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர் ஆக்கினவர் இயேசுன்னு சொல்லாம இந்த இடத்துல பிதாவாகிய தேவன்னு சொல்றார். அது ரொம்ப முக்கியம். ஆனால் இயேசுன்னு சொன்னார், பிதா எழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்துல வரான்னு சொல்லிட்டார், தேவன் முன்குறிக்காவிட்டா வரான்னு சொல்லிட்டார். அது இன்னொரு பக்கம். அப்போ இப்படி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே தெளிவாக இருக்கு. அப்போ கொலோசே சபையார் இயேசுவின் பிதாவை தொழுகை செஞ்சாருங்கிறது தெளிவான ஒரு விஷயம். இனி இயேசுவின் ஜெப மாதிரி பார்க்கலாமே. அப்போ அது மத்தேயு 6:9. நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? பரமண்டலங்களுக்கு பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக. அப்படித்தானே ஜெபிக்க சொல்லியிருக்கு. இயேசுவேன்னு சொல்லி ஜெபம்னு சொல்ல இல்லையே. பந்தேகோஸ்தேக்காரர்கள் வேடிக்கையாக ஒன்று செய்வாவ, இயேசுவேன்னு சொல்லி ஜெபத்தை ஆரம்பிப்பாவ, இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவேன்னு முடிப்பாவ. இது மொத்தத்தில் கிறுக்கு பிடிச்ச ஆவி தானே. இது கிறுக்கு பிடிச்ச ஆவிங்கிறதுக்கு இப்படிப்பட்ட கிறுக்களை எங்கே போய் தேட முடியும்? ரொம்ப குழப்பமாக அதிசயமாக தான் இருக்குல்ல. ஆமாம், பிதாவேன்னு ஆரம்பித்தா பிதாவேன்னு முடி, இல்லைன்னா இயேசுவேன்னு ஆரம்பிச்சு இயேசுவேன்னு முடி. தெளிவில்லை, அவங்களுக்கு விளக்கம் இல்லை. தானே குருடனாக இருந்துக்கிட்டு குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இவனை எப்படிடா மற்றவனை நீ எல்லாம் சரியில்லை இங்கே வா ரெண்டு போய் மெனக்கட்ட அவனோட எழுதிட்டு வரானோல அந்த குருடமாரு. முதல்ல இந்த குருடமாரு தெளிவடையிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு செய்யிட்டு அவங்களையும் போட்டு கிறுக்கு இப்படி குழப்புவது என்னதுக்கு? கிறுக்கில் கொண்டு வர ஏதாவது ஒன்றில் போங்க. மற்ற யோவான் 17:2-3. யோவான் 17:2-3. பிதாவே, வேலை வந்தது, நீர் என்னுடைய குமாரனுக்கு தந்தரில் யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி மாம்சமான யாவர் மேலே நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த. என்ன சொல்றார்? பிதாவே, வேலை வந்ததுன்னு சொல்லி பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். இயேசுக்கு ஜெப மாதிரியை பார்க்குறோம். அவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்துட்டார். இப்போ ஜெப மாதிரி காண்பிக்கிறார். 17:3. ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இவனோ மெய்தேவன் இயேசு சொல்லுவான். இயேசு சொல்லுவார், இல்லை என்னுடைய பிதாதான் மெய்தேவன். ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும்னு பிதாவை நோக்கி அவர் ஜெபிச்சா இவனை சொல்லலாம் இயேசுவின் பிதா பொய்யான தேவன், அவர் மெய்யான தேவன் இல்லை, அது பொய் தேவன். இயேசுதான் மாம்சத்தில் மனுஷனா இருந்தார் இல்லையா? இது விக்கிரக ஆராதனை தானே. இதுதானே அந்த விக்கிரக ஆராதனை ஆவியினுடைய தந்திரம். இப்படி இவனு சொல்லுவான்னு. சரி, பவுலுக்கு ஜெப மாதிரியை பார்ப்போமா? எபேசியர் 3:15. நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். அவரும் பிதாவாகியது. அப்போ இயேசுவோ அப்போஸ்தலர்களோ பிதாவைத்தான் தொழுது கொண்டார்கள், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணார்லங்கிறது தெளிவாக இருக்குல்ல. இதுதானே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, அஸ்திபாரம், கிறிஸ்து மூலக்கல். வேற ஏதாவது கல் வச்சிருக்குதா? நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தியா அந்த கல்? யோசிக்காண்டாமா? சிந்திக்காண்டாமா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். நியாய தீர்ப்பு நாளில் ஒரு தினம் தப்ப முடியாது. நீங்கள் ஜனங்களை ஏமாத்துறதுக்கு மைக் எடுத்துக்கிட்டு நீங்கள் முழங்கிடலாம். இதெல்லாம் உங்களை நியாயம் தீர்க்கும். ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். அதனால் காணாமல் நடந்து நம்ம மற்றவர்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? முதல்ல தேவனுடைய வீட்டில் துவங்கணும்னு பேதர் சொன்னார். அதை குறித்து நம்ம விழிப்பாக இருக்கணும். தேவகுமாரன் மனிதன் என்ற நிலையில் இருந்தபோது தான் அவருக்கு இயேசுன்னு பேர். அப்போ இயேசுங்கிற நாமத்தில் ஆராய்ச்சா மனித ஆராதனை
அது மற்ற ஆளெல்லாம் மனிதர்களை தான் ஆராதிக்காவ. பழைய காலத்தில் வாழ்ந்த ஆளுவன் இப்போ செத்து போனாவ, அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டினாங்க. அது அவங்க உரிமை, அவங்க செஞ்சுட்டு போகிறான். நீ எதுக்கு செய்ய போகிறான்னு கேட்க. நீ மற்றவனை மட்டையன் பாவின்னு கூப்பிடுற, நீ மற்றவனை விக்கிரகாரனக்காரன்னு கூப்பிடுற, நீயே பட்டு பயங்கர விக்கிரகாரனா இருக்கிற. நீ என்னைக்கு மறந்துருப்ப போற? ராஜ்யம் சமீபமாக இருக்கு. ஆமாம், காலம் சமீபமாக வந்தாச்சு இல்லை? உன் காலமும் சமீபம் தான். எப்போ போறியோ தெரியாது. சீக்கிரமாக மனந்திருந்து இயேசு சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படி, அதுக்குள்ள வழியை பாரு. சரி, இப்படி தான் நிலைமை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட, ஏன்னா நீங்கள் யாத்திராம 20:4-5 மேலே வானத்திலும் கீழையும் தண்ணீரில் உண்டான ஏதொரு ரூபத்தையும் சொரூபத்தையும் நீ என்ன பண்ணாது, கற்பனை பண்ணாத, படம் வரையாத, உருவாக்காத, நமஸ்கரிக்காதன்னு கண்டிப்பான கட்டளை இருக்கு. அப்போ ஒரு மனித வடிவத்தை நீ கற்பனை பண்ணி நீ வழிபட்டியான்னா அது விக்கிரகாரன் ஆயிரும். அவர் தான் நான் ரூபம் இல்லைங்கிறார் இல்லையா? அவர் மனுஷனாக வந்தவன் எப்படி நீ வாழ முடியும்? அது ரொம்ப சிக்கலான ஒரு காரியம். மனித வடிவில் கடவுளை வழிபடுறத பைபிள் அங்கீகரிக்கல. வெளியே உள்ளவங்க அது அவங்க நமக்கு, நம்ம பைபிள் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இங்கே அந்த அங்கீகாரம் கிடையாது. இயேசுவின் சீடர்களோ ஆதிச்சபையாரோ அப்படி யாரும் செய்யலை. இது கத்தோலிக்க சபையினுடைய விக்கிரகாரனுடைய தொடர்ச்சி தான்ங்கிறத வழங்கிக்கிட்டா நல்லது. கொலோசியர் 2:19 மாயமான தாழ்மை, தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று, காணாத வேளையில் துணிவாய் நுழைந்து, மாம்ச சிந்தையில் வீணாய் எருமாப்பு கொண்டிருக்கிற இவனும் உங்கள் பந்தய பொருளை இழந்து விடாதபடி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். அப்போ வான தூதர்களையும் தொழுகை செய்யப்படாதுன்னா உயிர் தழுந்த இயேசுவும் தொழுகை செய்யப்படாதுல்ல? அவர் வானதூதருக்கு மேலான நிலையில் அப்படித்தானே இருக்கிறாரு. பிதாவாகி தேவனோட கீழான நிலை, வானதூதரோட மேலான நிலை. இப்போ வானதூதர்களை தொழுகை செய்யப்படாதுன்னா உயிரோட எழுந்தவரே என்ன ஆராதிக்கிறோம் தப்பாயிரும்ல? அதுக்கு அனுமதி இல்லைல்ல? புரிஞ்சுக்கிட்டா நல்லதுதான். 1 பேதுரு 3:22 சொல்லுவார், அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கு. அப்போ அவர் தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனாக இருக்கலை, தெளிவாக இருக்கு. தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார்ல. அப்புறம் உயிரோடு இழந்தவர் வலது பார்சத்தில் இருக்கிறவன் எப்படி நீ தொழுது கொள்ள முடியும்? அப்போ அந்த தேவனுக்கு அப்பனுக்கு என்ன வேலை? அப்பனை தூக்கி தூர போட்டுட்டியளோ? மோனை தூக்கி தலையில் வச்சுட்டியளோ? அதாக இயேசு பிதாவை மகிமைப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார். அப்போஸ்தலன் அந்த மாதிரியாக காட்டினா அந்த மாதிரியில் தான் போனோம். குமாரனுக்குள்ள அந்தஸ்து, பிதாவுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கணும். 2-3 பேரெல்லாம் தொழுது கொள்ள முடியாது, ஒன்று தான் தொழுது கொள்ளணும். அதே நம்ம வரிசையாக பார்த்துட்டோம். அவரை தொழுது கொண்டா எல்லாம் சரியாயிரும். அப்பனை தொழுது கொண்டே இல்லையா, என்ன ஏன் தொழுது கொள்ளேன்னு இயேசு சண்டைக்கு வந்துடுவாரோ? ஆமாம், அப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள் 3. இனி தூய ஆவியானவர் தனியாக ஒரு ஆள் இருக்கார், அவருக்கும் கோவம் வந்துடும் இல்லை? மற்ற 2 பேரும் ஆராய்ச்சி என்ன விட்டுட்டியலான்னு சொன்ன. என்னடா பைத்தியக்கார மார்க்கம் இது? எங்கேதான்டா கண்டுபிடிச்சிங்க நீங்கள்? எங்கேதான்டா வந்திய நீங்கள்? கிறுக்குத்தனமான மார்க்கம்னா உலகத்தில் உள்ள கிறுக்கு மார்க்கத்தை விட மகா கிறுக்கு மார்க்கமாக இது இருக்கு. ஸோ எல்லாம் தூக்கி தூர எடுத்து தெரிஞ்சிருங்க. அப்போ தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற தொழ முடியாது, அந்த தேவனை தான் தொழ முடியும். அதான் மிக சரியானது. இப்போது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 7-12 வரை சில விஷயத்தை பார்ப்போமா? இயேசு பேசுகிறார் பாருங்க, என்ன பேசுகிறாருன்னு கேட்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். சொல்லுது யாரு? இயேசுதானே. சீக்கிரமாக வாரது இயேசுதானே. சரி, இப்போ அடுத்த 8ஆம் வசனம் சொல்லுது, யோவான் சொல்றார், யோவானாகிய நானே இதை கண்டும் கேட்டும் இருந்தேன். நாம் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை, அந்த தூதனன் வார்த்தை வருது, வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடி பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவர்களும் கூட நானும் ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்றார். ஓகே, நேர வரிசையாக தான் வருகிறோம். அடுத்த வசனம், பின்னும் அவர் என்னை நோக்கி, யாரு? அந்த தூதன் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாக இருக்கிறது. ஓகே, சொல்லியாச்சு. இப்போ அடுத்த வசனம் 11, அநியாயம் செய்கிறவன் என்ன அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் என்ன அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் என்ன நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இது 22, 21, 11. இப்போ அடுத்த வசனத்துக்கு பார்ப்போம். 22, 12 எல்லாம் வரிசை. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. முதலாவது 22 வெளிப்படுத்தல் 22 7ஆம் வசனம் சொல்லுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு ஆரம்பிக்குது. இது யாரு? இயேசு. அந்த செய்தி அவர் பேசிட்டே வர்றாரு. இப்போ 12ஆம் வசனத்தில் நான் சீக்கிரமாய் வருகிறேன், திருப்பி அதே வார்த்தை, நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வருகிறது. சரிதானே? நான் சீக்கிரமாக வர்றேன், முடிச்சாச்சு. இடையில வார்த்தை இருக்கு, அவருக்கு பாதத்தில் நான் விழுந்தேன். யாருக்கு பாதத்தில்? நான் சீக்கிரமாக வர்றேன்னு ஒருத்தர் பேசினார்ல, இயேசு பேசினார்ல, அவர் தானே தேவகுமாரன், அவர் தானே பேசுறாருங்க. அவருக்கு பாதத்தில் தான் விழுந்தாரு. யாரு? யோவானு. அப்போ அவர் சொல்றாரு, நீ
இப்படி செய்து கொள்ளாதபடி தேவனை தொழுது கொண்டு என்றார். எப்படி? தேவனை தொழுதுகொள். நீ இப்படி செய்யாதபடி பார், இப்படி செய்யாத. 22:9 நீ இப்படி என்ன இயேசுவாகி என்ன வணங்காது. நீ தேவனை தொழுது கொள்ளு. நான் யாரு? மற்றவர்கள மாதிரி நானும் ஒரு ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? இயேசு சொன்னார், பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமா இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கார். இங்கே அவர் சொல்லுவார், உன்னோடும் உன் சகோதரரோடும் கூட நானும் ஒருத்தன், நானும் ஒரு ஆள். இந்த இடத்துல அவர் சொல்றதே வாசிக்கிறோம். உங்களுக்கு சகோதரன் தான், உங்களை நான் சிநேகிதர் என்றேன் என்று இன்னொரு வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். அப்போ நம்முடைய சிநேகிதர், நம்முடைய சகோதரர், நம்முடைய கூட உள்ளவர், பிதாவாகி தேவனுடைய பணியை வேலையை செய்யும்படி வந்தவர் இல்லையா? அவர் சொல்வார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்னு சொல்வார். அப்போ என்ன அர்த்தம்? அடிமைங்கிற அளவுக்கு இயேசு தேவனுடைய குமாரனா இருந்தாலும் பிலிப்பிய நிருபம் சொல்ற கணக்கின்படி அடிமையா என்கிறார், தேவனுக்கு அடிமை என்கிற அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்துகிற ஒரு பணியாளராய் தான் உலகத்தில் வாழ்ந்தார். அப்புறம் பிதாவாகி தேவனுக்கு ஒரு உயர்ந்த நாமத்தை கொடுத்தார் இல்லையா? மேலான நாமத்தை கொடுத்த போதிலும் கூட அவர் இல்லை, உங்களோட நானும் ஒரு ஊழியக்காரன், என்ன வணங்காத. சொன்னது யாருன்னு நீங்க சொல்லணும், என்ன வணங்காத. மேலே எல்லா வசனத்தை கிளியராக பார்த்துட்டோம். இயேசு சொன்ன பிறகு இவங்க உருட்டி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இவர் நியாயாதிபதியா இவர் தான் வரப்போறாரு. சொல்றாருல, அவன் கிரியைக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோட வர்றவன் சொல்றவர் தான் சொல்றாரு, என்ன வழிபடாத, பரலோக தேவனை வழிபடு அப்படிங்கிறார். அப்போ உலகில் அவர் மனிதனாக வாழ்ந்த காலத்திலும் சரிதான், உயிரோடு எழுந்து போன பிறவும் சரிதான், நீங்க என்ன வணங்கப்படாது, பிதாவாகிய தேவனை தான் வணங்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நாம் ஒரு காரியத்தை பார்த்துட்டோம். கர்த்தருடைய தூதனானவர்ங்கிற பெயரில் பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது நீங்கள் யாத்திராமம் 3:2 கர்த்தருடைய தூதனானவர் முச்செடியில் நின்று அக்கினி ஜுவாலையில் மோசையோட தரிசனமாய் பேசினார் இல்லையா? அப்போ மோசையோடு பேசினவர் யாரு? கர்த்தருடைய தூதனானவர். அது யாரு? இந்த தூதனானவர் தான். இங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த தூதனுக்கு முன்பாய் விழுந்துங்கிறாரு. இதே தூதனானவர் தான் மோசைக்கு முன்னால் பேசுகிறார். இதே தூதனானவர் தான் அந்த இஸ்ரவேல் சேனைக்கு முன்பாய் அதாவது என் தூதனானவர் உனக்கு முன்னாய் செல்லுவார்னு சொல்லி அது யாத்திராமம் 32-34 படிக்கிறோம். ஆமாம், என்னுடைய நாமம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் யாத்திராமம் 23-24 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உங்களை அந்த நடத்துவார், அவனை கோபப்படுத்தாத, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கு. யாருடைய உள்ளத்தில்? குமாரனுடைய உள்ளத்தில் இருக்கு. சரிதானே? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர் இல்லையா? ஓகே, அப்போ இவர் தான் இந்த தூதனானவர். அப்போ பழைய ஏற்பாட்டில் தூதனானவராய் செயல்பட்டவர், அப்புறம் மனுஷ தூதனானவராய் மனுஷனை போல நம்ம போல செயல்பட்டார். அடுத்த மீண்டும் தேவதூதர்களுக்கு மேலான நிலையில போனாலும் இப்போ அதனால தான் அந்த வார்த்தை தூதனானவரை வணங்கும்படி. எப்போ மேலே நான் வர்றேன், சீக்கிரமா வர்றேன்னு பேசுறார், நான் நியாயம் தீர்க்கிறேன்னு பேசி முடிக்கிறார். அப்போ ஒரே ஆள் தானே இதை தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. அவர் தான் என்ன வணங்காதன்னு சொல்றாரு. இதை வேற எப்படி திருக்க போறீங்க? நீங்க தான் இருந்து கற்பனை பண்ணணும். சரி, இப்படி மாம்சத்தில் வந்த இயேசுவை அந்த மனித நாமத்தில் ஆராதனை செய்வது தெளிவான விக்கிரக ஆராதனை என்பதை மறந்துவிடக்கூடாது. முன்னாள் விக்கிரக ஆராதனை மார்க்கத்துல எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க அந்த ஆவிதான் தந்திரமாட்டு, அவங்க அந்த ஆவியின் பிடியிலேருந்து வெளியே வரல. அது அந்த விக்கிரக ஆராதனை இருந்து இப்போ இன்னொரு விக்கிரக ஆராதனை வடிவத்துக்கு மாற்றி விட்டுருக்கு. இவங்க மொத்தமாக மாறினோன்னா இது டோட்டல் இல்லை. இயேசுவின் பிதாவை தொழுது கொள்வோம், ஆவியான தேவனை தொழுது கொள்வோம், அவருக்கு ஆவியான தேவனுக்கு ரூபம் என்றும் இல்லையெல்லாம் நாங்கள் பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். அப்படி செஞ்சிருந்தா நீ வந்துட்டு இல்லை, அதே விக்கிரக ஆராதனை தான். அதே மார்க்கத்தில் இருந்து இப்போ இன்னொரு டைப்பில் விக்கிரக 2 கடவுளும் 3 கடவுள், இயேசு கடவுளும் மனுஷ கடவுள்னு விக்கிரக ஆராதனைக்கு வந்திருக்கு. அதே ஆவிதான் அவங்கள தொடருதுங்கிறத அவர்கள் உணர்ந்து கொண்டா நல்லது. அவங்களுக்கு பின்னால் போகிறவங்க உணர்ந்து கொண்டா நல்லது. வசனத்தை நான் சொல்லிடணும், எனக்கு ஆவியானவர் தரதெல்லாம் நான் உங்களுக்கு தரணும். ஏன்னா நான் பரலோக தேவனுடைய வேலைக்காரன், நான் மனுஷருடைய வேலைக்காரன் கிடையாது. உலகத்துக்கு வேலைக்காரன் கிடையாது. இந்த வேத புரட்டருடைய வேலைக்காரன் ஒன்றும் கிடையாது. பரலோக தேவனுடைய வேலைக்காரன் ஆகிறதுனால அவர் எனக்கு இதை சொல்றார், வெளிப்படுத்துறார். ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கேன். வேற கருத்து இருந்தால் தாராளம் சொல்லுங்களேன். நீங்கள் கேட்கத்தானே சொல்கிறேன், சொல்லுங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. நான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையே எனக்கு இருக்கு. ஓகே, எனவே இப்படிப்பட்டவங்க மனம் திரும்பணும், இயேசுவின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும், அந்த கத்தோலிக்க சிலை வழிபாட்டு ஆவியின் பிடியிலிருந்து வெளியே வரணும். வந்தாதான் இயேசுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியை அவர் அனுப்ப முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தாதான் இயேசுவை குறித்து இயேசுவின் போதனை, நான் உங்களுக்கு சொன்னவைகளை நினைப்பூட்டுவார் என்று சொன்னார்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இயேசு சொன்னவைகளை தான் நினைப்பூட்டுவாரே தவிர இந்த மாதிரி கள்ள கதைகளெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் நினைப்பூட்ட மாட்டாருங்கிறத நீங்கள் கவனத்திலே நீங்கள் கொள்ள வேண்டும். அநேகர் இதை புரியாமல் இருக்கிறீங்க. இந்த கள்ள கதைகளை தான் சொல்கிறாங்க. அந்த நீங்கள் அது யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் உங்களை அது என்னை மகிமைப்படுத்துவார். நாம என்னிடத்துல தான் எடுத்து உங்களுக்கு சொல்லுவார். நான் என்ன சொன்னனோ அதை தான் உங்களுக்கு அறிவிப்பாரே தவிர வேற ஒன்றையுமே புதுசாட்டு அவர் சொல்ல மாட்டார். என்னுடையதில் இடத்துக்கு உங்களுக்கு அறிவிப்பார்னு 14:15 யோவான் 16:14-15 2 வசனத்திலையும் வாசிக்கிறோம். நான் சொன்னவைகளை தான் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் அப்படின்னு ரொம்ப தெளிவாய் சொல்றார். அப்போ இயேசு சொன்னதையும் செஞ்சவைகளையும் தான் அந்த இயேசுக்குள்ள இருந்த ஆவி உங்களுக்குள்ள வந்திருந்தா அது உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கும், உங்களை சொல்லியிருக்கோம், உங்களை நடத்தியிருக்கோம். இது இயேசு சொன்னதையும் செஞ்சதையும் உங்களுக்கு நினைப்பூட்டி தரையில்ல. இயேசு இப்படி சொல்லியிருக்காருப்பா, இயேசு இப்படி தான் தொழுகை செய்து மாதிரி காண்பிச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு உங்களுக்கு நினைப்பூட்டாததுனால உங்களுக்குள்ள இந்த மாதிரிப்பட்ட ஆளுகளுக்குள்ள செயல்படுகிற ஆவி இது பரலோகத்திலிருந்து வந்த ஆவி அல்ல. பரலோகத்திலிருந்து வந்த ஆவி அல்ல. இது அசுத்த ஆவி, வஞ்சிக்கிற ஆவி, பழைய விக்கிரக ஆராதனை ஆவி. அது தந்திரமாட்டு அது வேலை செய்யுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இப்பமே புரிஞ்சுக்கிட்டா நல்லது. புறவு அங்கே நியாய தீர்ப்பின் நாளில் போய் யாருமே நீங்கள் மறந்துட முடியாது. அப்போ கேட்பாரு, இப்படியெல்லாம் பிரசங்கமார் உங்களுக்கு சொன்னாங்கல்ல, நான் அனுப்பின ஊழியக்காரர்கள் என்னுடைய இடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தாங்கல்ல, எங்கடா போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும்போது உங்கள் நாடகம்லாம் இங்கே உலகத்தில் நீங்கள் ஆளுகளெல்லாம் ஏமாற்றி வசனத்தை புரட்டி அப்படி இப்படியும் குழப்பி பாவப்பட்ட ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாது பார்த்தியா, இப்படியெல்லாம் நீங்கள் செஞ்சு போடுவேன். உனக்கு நோக்கத்துக்கு உனக்கு வேறு பிழைக்கணும், உனக்கு ஆளு சேர்க்கணும், இப்போ உலகத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு, அதில் ஓடி போயிட்டா ஈஸியாக போயிடலாம், நீ பண்ணிடுவேன். நீ பண்ணிட்டு உனக்கு நாடகத்தில் நடத்தி கோபுரம் எல்லாம் கட்டிடுவேன். ஆனால் அங்கே ஒரு நாள், அதாவது அது 2 கொரிந்தியர் 5:10 மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது கிறிஸ்து நியாயசனத்துக்கு நிப்ப பார்த்தியா, அப்போ இந்த உருட்டோன்னு இதெல்லாம் தானடா நான் சொன்னேன், நான் சொல்லாத நீ எதுக்கு யாருக்கு ஏண்டா சொன்னா, நான் செய்யாத நீ எதுக்குடா செஞ்சான்னு கேட்டா என்ன செய்வீங்க? இன்னும் யோவான் 14:26 வந்தாலும் என் நாமத்திலே பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவியாவை தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பிட்டார். என்ன அழகா இருக்கு. கொஞ்சத்தை சொல்லி கொஞ்சத்தை மூடி மறைப்பாருன்னு சொல்லியிருக்கா. எங்க தப்ப போறா நீங்க? மறந்துடுறா நல்லது, அவ்வளோதான், வேற வழி கிடையாது. நான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்புறம் ஆண்டவர் என்ன விட மாட்டார். எல்லாம் நமக்கு தெரியாது. நீங்கள் இப்பவுமே சத்தியத்தை அறிஞ்சு அதில் நடந்துதான் சந்தோஷமான காரியம், நல்லது. இல்லைன்னா இந்த சிலர் அப்படி நினைக்கிறாங்க, உலகத்துக்கு சூழ்நிலை எப்படி இருக்கு, அதுக்கேற்ப போனால் நமக்கு பிழைக்கலாம், நமக்கு கோபுரம் கட்டலாம். கத்தோலிக்கல் சபையார் என்ன செய்வாங்கன்னா, அவங்க அந்த ஊரில் உள்ள எல்லா சிலையும் இவங்களும் அதுக்கேற்ப சிலைகளை வச்சு அவங்க பண்டிகைலாம் இவங்க கொண்டாடுவாங்க. பார்த்துட்டு தானே இருக்கிறோம். சுற்றி இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருவான். இது மாதிரி தான் இந்த வஞ்சிக்கிற ஆவி கூட்டங்கள், பெந்தைக்கோஸ்தை கூட்டங்களும் அந்திக்கிரசு ஆவி கூட்டங்களும் பார்க்குது. இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் இருக்குது நம்ம மார்க்கம். அதுக்கு ஏற்ப போயிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வளர்ந்துடலாம். ஆமாம், அதுக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்னு தானே. இந்த 2ம் ஒரே ஆவிதான்ப்பா. இங்கே உலகத்தில் எது இருக்கிறா அதுக்கேற்ப போ. பரலோக தேவன் என்ன சொல்கிறார், அதெல்லாம் இப்போ கேசுனா அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அவருடைய காலத்துக்கு சரி, இந்த காலத்துக்கு ஒத்து வராது. இப்படி பிசாசு ஏமாற்றிட்டு போகிறான். மற்ற 7:21-23 சொல்லுவார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என்னை கர்த்தாவேன்னு இப்படி சொல்லுவான் ஆராதனைக்காரன். அவன் பரலோகத்து வர மாட்டான். உலகத்தில் கோபுரம் கட்டிடுவான், ஆளுகளை ஏமாற்றி போடுவா, நீ தலைவன் ஆயிடுவா, சங்கம் கட்டிடுவா. அங்கே நடக்காடா. அங்கே என்ன ஏசு நான் சொன்னதுதான் சட்டம், அதுபடி தான் நடந்திருக்கணும். நாளில் அநேகர் நோக்கி உங்களுடைய நாமத்திலலாம் தீர்க்கதரிசனம் சொன்னோம், பேய் விரட்டணும், அநேக அற்புதம்லாம் செஞ்சவன்லாம் சொல்லுவீங்க. ஆமாம், புதுமை. ஆமாம், குருசடியில எல்லாம் புதுமை நடக்கல. அது மாதிரி இப்போ அந்த கத்தோலிக்க குருசடியில் புதுமை நடக்கும், பெந்தைக்கோஸ்தை குருசடியில், இது பெந்தைக்கோஸ்தை குருசடி தானே, புதுமை நடக்கும். இதெல்லாம் இடப்படாது. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறையல் அக்கிரமச்செய்யக்காரரு என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு, யாருக்கு? இப்போ வேத புரட்டர்கள் நடக்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான்.
மற்றவங்களோட இவங்களுக்கு தான். இவன் தானே கர்த்தாவின் ஆராதனை பண்ணா, இவன் தானே புதுமை செஞ்சுக்கிட்டு இருந்தான், இவன் தான் நாங்கள் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறான். அவனெல்லாம் ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும் போது எல்லாம் உங்களுக்கு தெரியாடா, பிசாசுக்கு அவன் தூதருக்காகவும் தள்ளப்பட்ட அக்கினியிலே பொங்கல், அப்படி தானே, என்ன விட்டா இந்த பொங்கன்னு அங்கே தானே. அது அதை 25ஆம் அதிகாரத்தில் அப்படி தானே சொல்கிறாரு. இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் பார்த்து, பிசாசுக்கு அவன் தூதருக்கு ஆயத்தம் பண்ண அக்கினி, அந்த அக்கினி தான் கிடைக்கும். இப்போ மனம் திரும்பினா நல்லது. அதான் காலம் சமீபமாயிட்டுங்க. ஆமாம், காலம் சமீபமாயிட்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிட்டு. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு இந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்பிட்டு இருக்கிறார். ஆமாம், காலம் முடிஞ்சிட்டுது, முடிய போகுது. நீங்கள் சீக்கிரமாக இருக்கு. இயேசு அனுப்பின பிதாவை புறக்கணிச்சிட்டு அவர் அனுப்பிய இயேசுவை கர்த்தர் என்ன ஆராதனை செஞ்சு இதெல்லாம் செஞ்சாலும் அவர் நீங்கள் அது உங்களை தெரியாது அக்கிரம செய்யக்காரன்னு சொல்கிறதுனால இயேசுன்னு எதிரிகளாக தான் வாழ்கிறீங்க. அதான் விஷயம். அன்னைக்கு உங்களை தெரியும் என் அக்கிரம செய்யக்காரன்னு சொன்னா, இன்னைக்கு அக்கிரம செய்யக்காரர் தான். அப்போ இது இயேசுவின் எதிரி மன்றம் தான், இயேசுவின் எதிரிகளுடைய அந்திகிறிஸ்துவின் ஆவி தான் என்கிறத நீங்கள் இங்கே புரிந்து கொள்கிறீர்கள். சரிதானே? புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 5:24 சொல்றாரு, என்ன வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனம் உண்டு, அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனத்துக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். நல்லா கவனிக்கணும். என் வசனத்தை கேட்டு யாரை விசுவாசிக்கணும்? என்ன அனுப்பின பிதாவை விசுவாசிச்சா அவனுக்கு நித்திய ஜீவனம் உண்டு. என்ன கர்த்தாவின்னு சொல்றவனுக்கு இந்த வசனத்தின்படி எல்லாம் பார்த்தா அவனுக்கு நித்திய ஜீவனம் கிடையாதுன்னு ஆகுது. ஆச்சா, அங்க அக்கிரம செய்யக்காரன்னாரு, இங்க சொல்றாரு இவனுக்கு நித்திய ஜீவன் கிடையாது. அப்போ அக்கினி கடல் தான். அதுதானே அர்த்தம். ஜீவ புத்தகத்தில் பேர் இருக்காரு தானே அர்த்தம் ஆகுது. அவனுக்கு ஆக்கினைக்கு, அதாவது என்னை அனுப்பின பிதாவை விசுவாசிக்கிறவனுக்கு தண்டனை கிடையாது, ஆக்கினைக்கு தீர்ப்பட்டாது. அப்போ இப்போ என்ன அனுப்பின பிதாவை விசுவாசியாதவனுக்கு ஆக்கினை தீர்ப்பம் இருக்கான், நித்திய ஜீவன் இல்லையா. அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு எச்சரிக்கிறாரு. ஆகவே இது ரொம்ப இயேசு அனுப்பின பிதாவை புறக்கணித்து நித்திய ஜீவன் இழந்து தண்டனை அடையாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். இயேசு உயிர் தெழுந்த போது அவர் சொன்ன ஒரு பகுதி உண்டு. இயேசு உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு போவார். அதாவது நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் நான் ஏறி போகிறேன். நல்லா கவனிக்கணும். என்னுடைய பிதாவும் உங்களுடைய பிதாவும் ஒரே விஷயமா இருக்கிறது. ரெண்டு பிதா இல்லை, எனக்கும் பிதா தான் அவரு, உங்களுக்கும் பிதா தான் அவரு, அவரிடத்துல தான் நான் ஏறி போறேன்னு சொல்லி அவர் கல்லறையை விட்டு உயிர் தெழுந்து போகிற சம்பவத்தில், அது யோவான் 20:17 மகதலேனா மரியாளை நோக்கி அவர் சொல்றார், அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகல. அப்போ உயிர் தெழுந்து பிதாவின் இடத்துல போயிருக்காரு. என்ன கண்டான், பிதாவை கண்டான்னு சொன்னாராம். ஆமாம், அப்படிலாம் உருட்டுறாங்கல்ல. இவர் சொல்றாரு, ஏப்பா நான் போறேன், அவர் அங்கே இருக்காரு, என் பிதாவின் இடத்துல நான் போறேன், அதனால தொடாது. நீ சகோதரர் இடத்துல போய், சகோதரனா மற்ற சீடர் இடத்துல போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்க. எனக்கும் அவர் தான் பிதா, உங்களுக்கும் அவர் தான் பிதா, எனக்கும் அவர் தான் தேவன், உங்களுக்கும் அவர் தான் தேவன். இதை எப்படி மாற்ற போறீங்க நீங்க? ஸோ ஏறி போறேன்னு சொல்லுவார். ஆக இப்படி நிறைய இன்னும் எனக்கு வசனங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், நேரம் போய்கொண்டிருக்கிறது. எப்படியோ நீங்கள் இந்த சத்தியங்களை கேட்க அறிய உங்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு தந்தார். அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்கள் இதை விட்டுக்கிட்டு நீங்கள் எந்த வேஷம் போட்டோம், எந்த கூட்டணி அடித்தோம், ஒரு இடத்துலையும் ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் தப்ப போகிற இல்லை. அவர் கேட்பாரு, என்னுடைய நாமத்தை எடுத்துகிட்டு எப்படி வந்தீங்க நீங்கள் கேட்டால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். ஆகவே இந்த நாட்களில் ஒரு தெளிவான ஒரு மனந்திருந்துதல் உங்களுடைய வாழ்க்கையில் வரணும். ஏன்னா மார்க் 1:15 சொன்ன மாதிரி காலம் நிறைவேறிற்று. எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, அது மாதிரி இந்த உலகத்துக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல, நமக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க. அதாக்க விஷயம். உலகத்துக்கு எக்ஸ்பைரி ஆகும், நமக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குல்ல. அந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னால இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்குள்ள வழியை தேடிக்கிடணும். இதுவரை கேட்டது மாதிரி அக்கிரம செய்யக்காரலேன்னு நரகத்துக்கு போயிடப்படாது. ஆமாம், பிதாவை விசுவாசிக்காம நித்திய ஜீவனை இழந்துடப்படாது, ஆக்கினையை அடைஞ்சிடப்படாது. படாம
நம்ம எக்ஸ்பைரி நெருங்கிக்கிட்டு இருக்கு. பரலோக ராஜ்யத்தின் செய்தி இப்பதான் மண்டைக்குள்ள உரைச்சிருக்கு. மன திரும்பி இயேசுவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். இந்த கள்ள சுவிசேஷம் நிறைய இருக்கு. இது இயேசு சொன்னது செஞ்ச சுவிசேஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதை விசுவாசிக்க மனம் திரும்பினா நல்லது. கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்தணும். நன்மையா தொடங்கினது நன்மையா முடியணும். இயேசுவேன்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கிட்டு பிறகு அக்கினி கடலில் போய் முடியப்படாது பார்த்தியலா, நமக்கு முடியாதப்படாது பார்த்தியலா. இயேசு நாமத்தில் அற்புதத்தை பார்த்துக்கிட்டு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம போய் அக்கினி கடலுக்கு போகக்கூடாது. ஆகவே மனம் திரும்ப ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வார்த்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.